அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹ்மத் அஸ்ஸியாம். இன்றைய தினம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் பொத்துவில் கடற்கரையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அவர் பேசிய உரையையும் இந்த வீடியோவில் நாங்கள் தரப்போகின்றோம். அவர் பேசிய உரையின் சுருக்கத்தை முதலில் நாங்கள் பார்ப்போம். புதிய தலைமுறை கழகம் எனும் பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்தார் முஷாரப். அடுத்ததாக இனி வேகமாக முழு தேசத்துக்கும் இந்த கட்சியினூடாக இயங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் தனது உரையில் ஜனாதிபதி அனுரகுமாரவை பாராட்டி பேசியிருந்தார். அத்துடன் அமைச்சரவையில் ஒரு முஸ்லிம் அமைச்சர் நியமிக்கப்படவில்லை என குற்றம் சுமத்தினார். அடுத்து தனக்கு ஒரு கட்சி ஏன் தேவை என தனது உரையில் விளங்கப்படுத்தினார். 13,000 வாக்குகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பொத்துவிலுக்குள் விழுந்ததாக அவரது உரையில் தெரிவித்திருந்தார். அத்துடன் தன்னுடன் இருந்தவர்கள் தேர்தல் நெருங்கும் கடைசி நேரத்தில் தனக்கு எதிராக செயற்பட்டதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் தெரிவித்துள்ளார். துரோகிகள் கூட இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். என்பிபிக்கு அம்பாறை மாவட்டத்தில் அதிக வாக்குகள் அளிக்கப்பட்டதாக முஷாரப் தெரிவித்துள்ளார். 88 வாக்குகளால் தான் தோற்றதாகவும் அந்த 88 வாக்குகளும் பெரும் பாடத்தை தனக்கு கற்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனி பொத்துவிலுக்குள் மாமூல் அரசியல் இனி வேலை செய்யாது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் அவர் ஆற்றிய முழுமையான உரையை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அத்துடன் எமது யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாயின் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற எழில் வேந்தன், அது மாத்திரமன்றி தமிழ், சிங்களம், முஸ்லிம் எல்லா இனத்தவர்களும் அங்கீகரிக்கின்ற ஒரு தலைமகன் இன்று இந்த இடத்திலே பிரசன்னமாயிருக்கின்றார். அவர்தான் எமது சட்டத்தரணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய SMM முஷாரப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து எழுச்சியுரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வல்லோனி அல்லாஹ்வே, வாழ்வழிக்க மறை தந்த நல்லோனே உன்னருளை நாடி துவங்குகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தோடு என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று தேர்தல் முடிந்து 7 நாட்களின் பின்னர் ஊர்வலம் போகலாம். அதற்குள் எந்த விதமான ஊர்வலமோ மேடையோ போட முடியாது என்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் முடிந்த கையோடு இலங்கை லெப்பாகத்திலும் ஒரு கூட்டம், ஒரு ஊர்வலம் நடைபெறவில்லை. இலங்கையிலேயே முதலாக பொத்துவில் என்கின்ற இந்த தென்கோடியில் இவ்வளவு மக்கள் ஆதரவோடு ஒரு பெரும் கூட்டம் தயாராகி இருக்கிறது. இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பது இன்று காவல்துறையிலிருந்து எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது. எல்லா வெற்றி விழா கூட்டத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஊர்வலத்தை எதிர்பார்க்கிறோம், வேறு சில பிரச்சனைகளை எதிர்பார்க்கிறோம். இது என்ன பொத்துவிலில் தோல்வியுற்ற ஒருவர் கூட்டம் நடத்துகிறார், தோல்வியுற்ற ஒருவருக்கு கூட்டம் மலை மோதுகிறது, என்ன காரணம் என்பது நான் நினைக்கின்றேன் இன்று போலீஸ் திணைக்களத்தின் முக்கிய பேசுபொருளாக இருந்தது. எனவே அன்புக்குரிய பொத்துவில் மக்கள், அதே போன்று அம்பாறை மாவட்டத்து மக்கள், இப்போ அப்படியே நாம் கொஞ்சமாக சொல்லிக்கொள்ள முடியாது.
அம்பாறையில் இருக்கின்ற அம்பாறை தொகுதி மக்கள் அப்படியே போய் வன்னி மாவட்டத்தினுடைய முசலி மக்கள் வரையிலும் நான் விழிக்க வேண்டி நன்றி சொல்ல வேண்டி கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போது மனைவி கேட்டா, என்ன ஷர்ட் போட போறீங்க, என்ன ட்ரெஸ் போட போறீங்க, பச்சை போடுறதா, சிவப்பு போடுறதா, மஞ்சள் போடுறதா, எது போடுறேன்னு யோசிச்சு கடைசியா சொன்னேன் இந்த வெள்ளையை போடுவோம். இந்த வெள்ளை ஷர்ட் வந்து டவுன்ல கன்வர்சிங் போய் கொண்டிருக்கிற நேரம் எங்கட ஒரு டெய்லர் ஷாப்புக்குள்ள போனோம். என்னுடைய அன்பர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள், சார் உங்களுக்கு ஒரு ஷர்ட் தச்சு தரணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஷர்ட்டை தச்சு இந்த ஷர்ட்டை நீங்கள் போடணும்னு சொன்னார். நமது ஊரில் இந்த எலெக்ஷன் இறுதி கூட்டத்தில், இந்த இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதனை போட முடியாமல் போய்விட்டது. இந்த ஷர்ட்டை போட்டுட்டு நான் பாராளுமன்றம் போவேன் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கலாம். இந்த ஷர்ட்டை இனிமேல் போட வாய்ப்பு இன்றைக்கு நாளைக்கு கிடைக்குமா என்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதில் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஷர்ட் தச்சு தந்த அந்த நண்பர்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு வெறும் பதவிக்காக இந்த ஷர்ட்டை நீங்க தச்சு தந்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் உதவி கிடைத்தால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிக்கும் மேலாக இந்த தேசத்தினுடைய தலைமையாக, இந்த சமூகத்தை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையாக, ஒரு கட்சியின் பொறுப்பாளராக இந்த ஷர்ட்டை நான் நீங்க போட்டிருக்கேன் என்று நீங்க பெருமைப்பட்டுக் கொள்ளுங்க. தோத்து போயிட்டு இல்லவா? கவலையா? நிறைய பேர் அழுதார்கள், புலம்பினார்கள். நேற்று வழக்கமாக ஒரு மரணம் நிகழ்ந்தால் ஒரு 3 நாள்ல மறந்து போய்விடும் அப்படின்னு சொல்வார். நேற்று கிட்டத்தட்ட 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 5-6 நாள் தாண்டி விட்டது. நேற்று வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நண்பர் அழைப்பை ஏற்படுத்தி அழுது கொட்டி தீர்க்கிறார். நான் நிறைய போன் பண்ணேன் சார், கிடைக்கல. வெளிநாட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப ஒரு பித்து பிடித்த மாதிரி எல்லோரும் அழைக்கிறதும் அழுகிறதும், கொஞ்சம் மோத்த காட்டுங்கன்னு சொல்றது. அதே போல தாய்மார்கள் வீட்டுல நாங்க இன்னைக்கு அடுப்பு பற்ற வைக்கல, நான் குளிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னார். இது மிகப்பெரிய ஒரு அன்பு, எல்லாருக்கும் லேசில கிடைக்காது. இதே பிராந்தியத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இலங்கையில் பல பேர் தேர்தல் கேட்டு தோற்று போன பல பேர் இருக்கிறார்கள். தோற்றவர்களுடைய வீட்டை கூட பல பேர் எட்டி பார்க்கவில்லை. தோற்றேன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்படி திரண்டு வந்த ஒரு சமூகம் இந்த இலங்கையில் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா புத்துவில்லை மாத்திரம். அப்ப நாங்க தோத்திருக்கிறோமா? தோத்துட்டோம் என்று விழுந்து கிடந்துட்டோம் வைங்களேன். நம்ம விழுந்துட்டோம் என்று கிடந்தோம்னா அப்படியே குழிய தோண்டி புதைஞ்சு போட்டுருவாங்க. இந்த சமூகம் அப்படி விழுந்த இடத்துல எவ்வளவு வேகமாக எழும்புகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் விழுந்தான் என்பதில் எந்த ஒரு சிறுமையும் இல்லை, விழாமல் வாழ்ந்தான் என்பதிலும் எந்த ஒரு பெருமையும் இல்லை. விழுந்த போதெல்லாம் எழுந்து கொண்டான், அது மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட எம்பி எலெக்ஷன்ல தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு கடந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்ற நேரம் என்னோடு போட்டி போட்டு தோற்றவர்கள் 2-3 மாசம் வீட்டை விட்டு வெளியே வரலையா, உள்ளுக்கே அடப்பட்டு கிடக்குறாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டேன். உடம்பி கச்சேரியில இருந்து வரும்போது லைவ் போட்டு ஓட் போட்ட மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிடுவார். உங்களுக்கு தெரியுதாங்க, நீங்க பாத்தீங்களா? என்பிபிக்கு இந்த அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் அளிக்கிற வாக்குகள் அது நமது முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை தராது என்று அழுத்தமாக சொன்ன ஒரு எம்பி. நான் சொன்னதற்கு அமைவாக 4 பிரதிநிதித்துவம் அம்பாறை பகுதிக்குள் கிடைத்தது. மிக வேதனையாக இருந்தது. நமக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது, எதை சொல்லியும் இந்த சமூகம் 80,000 வாக்குகளை அள்ளி போட்டு விட்டதை என்று வேதனையாக இருந்தது. மறுகணம் இந்த நாட்டினுடைய ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய தலைவர், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அணியினர் இந்த அம்பாறை மாவட்டத்தில் இதே தென்கோடியில் இருக்கின்ற சாய்ந்தமருது என்ற பிரதேசத்தில் இருந்து
ஆதம் பாவா என்கின்ற ஒரு விரிவுரையாளருக்கு தேசிய பட்டியல் உறுப்புரிமை கொடுத்த போது நான் தோற்றாலும் பரவாயில்லை, இந்த சமூகத்தில் இன்னும் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது என்று உடனடியாக மகிழ்ச்சி பொங்க லைவ் போட்டு நான் இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் நன்றி சொன்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் நீங்கள் உருவாக்கி இருப்பார்கள். ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில மேடு வரும், பள்ளம் வரும், தோல்வி வரும், வெற்றி வரும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தோத்துட்டோம் நாம அப்படி இருக்கலாமா? இல்லை. 88 ஓட்ஸ். இந்த 88 ஓட்ஸ் நமக்கு பெரும் பாடத்தை படிப்பித்து தந்திருக்கு. நிறைய விஷயம் பேசினேன் நான். எங்கட குடும்பத்தில் ஒருத்தர் கேட்டுட்டார், அதால நம்ம உங்களை எம்பி வெல்லுவார் தான் அப்படி நினைச்சிடாதீங்க. என்ன செய்யற வாப்பாவில் இருந்து ஒரே கட்சியில் இருக்கிறோம், அந்த கட்சியை விட்டு பிரிய இல்லாம இருக்கு என்று சொல்லி நீங்க ஓட் போடாம இருந்துடாதீங்க. எல்லாரும் தான் போடுறாங்க, நாம் என்னதுக்கு போடணும் என்று ஓட் போடாம இருந்துடாதீர்கள். எல்லாமே மிக அழகாக எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டோம். ஆனாலும் 88 வாக்குகளால் நாம் தோல்வி. எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கு. என்னன்னு தெரியுமா? 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது இந்த ஊரில் மாபெரும் ஒரு புரட்சி நிகழ்ந்தது. அது என்ன புரட்சி என்றால், காசுக்கும் பணத்துக்கும் அரிசி மூடைக்கும் வேறு வகையான சில பொருட்களுக்கும் விலை போகிற மாமூல் அரசியலை இந்த ஊர்ல இருந்து நாங்கள் துடைச்சி அறிந்தோம். 2024ஆம் ஆண்டு இந்த தேர்தலிலும் உங்கள் மாமூல் அரசியல் இங்கு வேலை செய்யவில்லை என்பதில் நான் மிக சந்தோஷம் அடைகின்றேன். பொத்துவிலில் 13,504 வாக்குகள் இந்த சிலிண்டர் சின்னத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் நீங்க போட்டிருக்கிறீங்க. பொத்துவில் மக்களோட கோபமா? இல்லை. பொத்துவில் மக்கள் 2020 பாராளுமன்ற தேர்தலில் அளித்த வாக்குகள், 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அளித்த வாக்குகள் எல்லாவற்றையும் விட அதிகமான வாக்குகளை இந்த 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் நீங்கள் அள்ளி தெளித்திருக்கிறீர்கள். சந்தோஷப்பட்ட சில பகுதியில் அரிசி குடுபடுது, இறைச்சி 2 கிலோவும், காசி 2000 குடுபடுது, நிறைய சொன்னார்கள். அவர்கள் எந்த பகுதியில் இவ்வாறு மாமூல் அரசியல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னார்களோ அந்த பகுதியில் விழுந்த வாக்குகளை நாங்கள் ஹாடியிலே வைத்து எங்களுடைய பிள்ளைகள் கச்சேரியில் எண்ணுகிற போது அந்த பகுதியில் 195-98% மக்கள் சிலிண்டருக்கும் 10ஆம் இலக்கத்திற்கும் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எமது ஊரிலே இருக்கின்ற தரகர்களுக்கும் இந்த ஊருக்கு வெளியே இருக்கின்ற எம்பிமார்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். பொத்துவிலுக்குள் இனி உங்களுடைய மாமூல் அரசியல் வேலை செய்யும் என்று நீங்கள் நம்பிவிடார்கள். இம்முறை உங்களுக்கு பலிக்கவில்லை. நீங்கள் கொடுத்த பணத்திற்கோ நீங்கள் கொடுக்க முனைந்த அரிசி பேர்களுக்கோ இங்க வாக்கு விழவில்லை. அது நிச்சயம். என்ன தவறு நடந்தது? நாம் ஒரு புரட்சி செய்கிறோம், ஒரு புதிய வழியை காட்டுகிறோம். இந்த உலகத்துல வழி சொல்ல தெரிந்தவருக்கு வழி சொல்ல தெரியாது. நாங்க வழி சொன்னோம். 2020ஆம் ஆண்டு வழி சொன்னோம். சிற்றூர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொத்துவில் சிற்றூர் கிடையாது. இம்முறை அக்கரைப்பத்திலே அளிக்கப்பட்ட வாக்குகளையும் பொத்துவிலே அளிக்கப்பட்ட வாக்குகளையும் பார்த்தால் பொத்துவில் பெரும் ஊர் என்பதை உங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாய். பொத்துவில் பெரும் ஊர் கிட்டத்தட்ட சமமான அல்லது அதை விட கூடுதலான வாக்குகள் பொத்துவில் விழுந்திருக்கு. பொத்துவில் ஒரு பெரும் ஊர். 2020 நாம் செய்த புரட்சி என்னவென்றால் இது சிற்றூர் கிடையாது, இது பெரும் ஊர் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். அது நடந்தது. 10,000 வாக்குகள் இந்த ஊர்ல இருந்து போடுங்க, நாம் எம்பி ஆகலாம் என்று சொன்னோம். அது நடந்தது. உங்களோட எம்பியை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதன் பிற்பாடு உங்களோட எம்பி எதையும் செய்யாமல் வெறுமனை கதிரையை சூடாக்கி எம்பியாக இருக்கவில்லை என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மக்கள் 13,508 மக்களை நீங்கள் என்ன வகையான அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பினாலும் இந்த மக்கள் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் ஹலாலான முறையில் பாராளுமன்றம் அனுப்பிய எம்பி நேர்மையானவர், நல்லவர், நீங்கள் சொல்கின்ற எந்த பொய்யையும் புரட்டையும் நம்ப மாட்டோம் என்பதை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் என்பதுதான் இந்த 13,508 வாக்குகளும். அதற்கு என்றென்றும் நான் நன்றி கடன்பட்டேன். விட்டு போறதுக்கு ரெடியா, பிரச்சனையே கிடையாது. எப்படி போறது? கட்டி பிடிச்சு அழுகிறேன், கோல் பண்ணி கதறுறேன். இந்த மக்கள் எப்படி விட்டுட்டு போறது? போகலாம், யார் பிரச்சனை? படிச்சு சொன்னோம். இந்த ஊரில் ஒரு எம்பியை இல்லாமல் ஆக்குவதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் என்று சொன்னீர்களே, அங்கதான் போனச்சு. இதற்கு முன்பு நீங்கள் கடந்த முறை தேர்தல் கேட்கிற போதும் இந்த ஊரில் ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற முடியும் என்று நாம் சொன்னதை நீங்கள் நம்பவில்லை. எனவே அது சாத்தியமில்லை என்று நீங்களும் வேட்பாளராக வந்தீர்கள்.
அன்று உங்களை குறை சொல்வதில் அர்த்தம் இருக்கவில்லை. அப்போதும் சொன்னோம், ஒரு சில வாக்குகளால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழக்கிற போது நீங்கள் இந்த ஊரின் துரோகியாக்கப்படுவீர்கள், தயவு செய்து இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னோம். அன்று ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது, நாங்கள் வெற்றி பெற்றோம், இன்னும் ஒரு புறமாக நீங்களும் இதனை இவ்வாறு வெல்லலாம் என்பதை அறிந்து கொண்டீர்கள். ஆனால் இந்த முறை இந்த ஊரிலே நீங்கள் செய்தது மிக தெளிவாக செய்தது. நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என்பது எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஊரின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகிறோம் என்று நீங்கள் சொன்னீர்களே, அங்குதான் இந்த ஊர் மீதான, இந்த மண் மீதான உங்களுடைய பற்றும் பாசமும் அடித்தொழித்து போய்விட்டது. என்னதுக்கு கவலை? இந்த டாக்டர் உட்கார்ந்திருக்கிற பாராளுமன்றத்துக்குள்ள நானும் போய் செல்வி போடணும் என்ற ஆசையா? எனக்கு ஆசையா? எம்பிமாருக்கு பயிற்சி கொடுக்குறோம் 2 நாளைக்கு முந்தைய அனுப்பினதுல இப்படி கையை நீட்டின்னு ஒரு போட்டோ போடுறது அப்படி ஒரு ஆசையா? உடம்பி அந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான வேலையில் பார்லிமெண்ட்ல செஞ்சதா? கவலை. என்னது கவலை? இந்த ஊரின், இந்த மாவட்டத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள், தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் போக தீர்க்காமல் தொக்கி நிற்கின்ற பிரச்சனைகள் 80-90% தொக்கி நிற்கிற பிரச்சனைகளை முடிப்பதற்கான ஒரு அவகாசத்தை நீங்க தரலையே என்கிற கவலை. பாராளுமன்றத்திற்குள் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், இந்த நாட்டினுடைய தேசியத்தில் இருக்கின்ற தலைவர்கள், கட்சி தலைவர்கள், ஜனாதிபதிகள், முன்னாள் ஜனாதிபதிகள், இப்படி பல பேருடைய நெருக்கம் மிக்கதான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருந்தோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற அவ்வளவு அலுவலகங்களிலும் உள்ள அதிகாரிகளுக்கு மிக நெருக்கமான ஒருவராக மாறியிருந்தோம். நாட்டினுடைய சட்டம் எப்படி உருவாக்கப்படுகிறது, இந்த நாட்டினுடைய அமுலாக்கல் எப்படி நடக்கிறது, எப்படி ஒரு பிரச்சனையை செய்து முடிக்க முடியும், ஒரு தீர்வு அரசியலை எப்படி வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று 4 வருடங்களில் கற்றுத் தேர்ந்து அதனை நாங்கள் அப்ளை பண்ணுவதற்கு, அதனை பரீட்சித்து பார்ப்பதற்கு தயாராக இருந்த இந்த முறை அதனை செய்ய முடியாமல் தடுத்து விட்டீர்கள். அது மட்டும்தான் காரணம். வேகாமம், வட்டமடு உள்ளிட்ட காணி பிரச்சனைகளினுடைய ஃபைல் கோப்புகள் எங்கே இருக்கிறது என்று இப்ப யாருக்காவது ஒருவருக்கு தெரியுமா? வட்டமடு காணி சொந்தக்காரர்கள் இன்றும் என்னோட கதைச்சிட்டாங்க. நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பணி முடியவில்லை. ஒரு எம்பி என்கின்ற கௌரவத்தை விட ஒரு கட்சியினுடைய தலைமை என்கின்ற கௌரவம் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சு தருவேன் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு சொன்னோம், எவ்வளவு கெஞ்சினோம், இந்த வேலையை செய்யாதீர்கள். உங்கள் மீது, உங்கள் கட்சிகளுக்கும், உங்கள் தலைமைகளுக்கும் அக்கறை உண்டு என்று நீங்க நினைக்காதீங்க, நம்பாதீங்க. இப்போ கூட உங்களை காலை பிடிச்சு கேட்கிறேன். இந்த 88 வாக்குகள் இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம். உங்களோட சொல்றேன், அதிகாரத்துக்காக, அரசியலுக்காக, வெறும் செல்வாக்குக்காக ஆசைப்படுறவன் நான் கிடையவே கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு மாபெரும் இலக்கோடு கூடிய ஒரு பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். இந்த பொத்துவில் மீது யாருக்காவது பற்று இருக்குமென்னா 30 வருஷம் இந்த ஊர்ல அரசியல் செய்தவர்கள் ஏதாவது பிரச்சனையை முடிச்சிருக்கலாம், ஏதாவது முடிச்சதா? இந்த ஊர்ல அக்கறைப்பட்டதா? இந்த ஊருக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை தருவதற்கு யோசித்தார்களா? கிடையாது. ஆக நான் படிச்சு சொன்னேன், இந்த ஊரில் போடப்படுகிற ஒரு வேட்பாளரின் வாக்குகளை கொண்டு நாம் எம்பி ஆகலாம் என்ற எண்ணம் கட்சி தலைமைக்கு, வேட்பாளருக்கோ அல்லது அந்த கட்சியின் தலைவருக்கோ இருக்கும் போதும் இந்த ஊர்ல போடப்படுற வேட்பாளரை என்ன மானே, தேனே, மயிலே, குயிலேன்னு கொஞ்சுவாங்க. நீங்க சிறந்த ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊரில் விழப்போகிற வாக்குகளை கொண்டு நீங்கள் எம்பியாகி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்தால் முதலாவது கத்தி உங்களோட கழுத்துல விழும். நான் படிச்சு சொன்னேன், அனுபவத்தான் சொன்னேன். நீங்க எம்பி ஆயிருந்தா நான் தான் எம்பி ஆய, என் அனுபவத்தை சொன்னேன். நீங்க கேட்கல. நேற்று முன்தினம் போய் காலை பிடிக்க ஒரு 6 மாசம் எனக்கு நேஷனலிஸ்ட் தாங்களுக்கு கெஞ்சிரு. சிரிக்கிறதுக்காக நான் பேசல, மக்களுக்காகவும் இது பேசல, வேதனையோடு பேசல. நீ என்ன உண்மை? இந்த ஊரின் மகன் கெத்தாக நாங்கள் எம்பி எடுத்து இந்த தலைமைகள், கட்சிகள், இவர்களுடைய சதிகள் அத்தனையும் நெஞ்சை நிமித்தி போராடி முண்டு கட்டி நான் நிற்கிறேன். எங்கெங்கெல்லாம் இருந்து ஒன்னு தலைவனாக்குறேன். நீங்க வாரத்துக்கு ஆக்கள் நிற்கிறாங்க. ஒரு கோஆர்டினேட்டர் போஸ்டுக்காகவும் ஒரு நேஷனலிஸ்டுக்காகவும் காலை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. வெக்கமா இல்லையா? 5 வருஷம் எம்பி எடுத்த அந்த ஊர்ல இந்த எம்பியை இல்லாம ஆகி போட்டு 6 மாசம் சரி கூட காலை பிடிச்ச எம்பியை காலை பிடித்தாங்களா கேள்விப்பட்டேன். கவலையோடு பேசுகிறேன். தந்திருக்கலாம். எம்பியை வீழ்த்த வேண்டும், எம்பியினுடைய அரசியலை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேணும் உங்களுக்கு தந்திருக்கலாம். இப்போதும் நான் சொல்றேன்,
நாளைக்கு உங்களுக்கு எம்பி ஒன்று நேஷனலிஸ்ட் ஒன்று தருவதாக இருந்தாலும் முஷாரப் என்கிற ஒருவன் இங்கு அரசியல் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு தருவான். இல்லாட்டி முஷாரப் என்ற ஒருவன் இங்கு அரசியல் செய்தால் மட்டும்தான் அந்த ஊர்ல அந்த வாக்கு பிரிச்சு எடுக்கலாம் இருக்கு கொடுக்கணும் என்று கொடுப்பானுடைய. முஷாரப் என்ற ஒரு அரசியல் சக்தி இந்த ஊர்லயோ இந்த மாவட்டத்திலேயோ இல்லை என்றால் நீங்க வரும் பகடைக்காய், அவ்வளவுதான். புரிஞ்சு இந்த மாவட்டத்துக்கும் சொல்ற செய்தி அதுதான். இந்த மாவட்டத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு எதையும் செய்யாமல் நின்ற போது முஷாரப் என்று நீங்கள் அனுப்பிய ஒரு எம்பி ஒவ்வொரு பிரச்சனையாக தேடி தேடி தீர்க்கிறார் என்று தெரிந்த போதுதான் எல்லா எம்பிகளும் ஓட வலிக்கிட்டார்கள், சில காரியாலயங்களில் நுழைய வலிக்கிட்டார்கள். சும்மா உட்கார்ந்து இருந்தா நம்மளை அடிச்சுட்டு போயிடுவார் என்று சற்று இயங்க ஆரம்பித்தார்கள். எதிர்கட்சிகளுக்கும் என்னை எதிர்ப்பவர்களுக்கும் சொல்கிற செய்தி அதுதான். முஷாரப் என்கிற ஒருவன் இந்த அரசியலில் தேவையா? அதற்கு பதில் இதுதான். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் விரும்புகிற கட்சியும் தலைமையும், நீங்கள் நேசிக்கின்ற வேட்பாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரியான விதத்தில் இயங்க வேண்டுமாக இருந்தால் இந்த சமூகத்திற்குள்ளும் இந்த தேசத்திற்குள்ளும் நிச்சயமாக முஷாரப் என்ற ஒரு எம்பி இருந்தாலும் நீங்க விலகி கொடுங்க. எத்தனை பிரச்சனையை முடிச்சு தீர்வை மட்டும் முன்னிலைப்படுத்தி அரசியல் பேசணும். நாங்கள் தீர்வுதான் அரசியல், தீர்வு ஒன்று இல்லைன்னா தேவையில்லை, தீர்வுதான் விடிவு. நாங்க 65 மீட்டர் மருதமனையில தீர்த்தம், பொத்துவில்ல ஹாஸ்பிட்டல செய்திருக்கிறோம், இங்க மண்மலையில் செய்திருக்கிறோம். எல்லா தீர்வுகளையும் பேசணும். இந்த தீர்வுகள் எல்லாம் 88 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்வுகள் 88 வாக்குகளால் எப்படி தோற்கடிக்கப்பட்டது? இந்த சமூகம் விரும்புகிற அரசியல் எது? ஒரு அரசியல்வாதியிடம் ஒரு சமூகம் கேட்கிற விஷயம் என்ன? இந்த சமூகத்துக்குள்ள நிறைய பேச வேண்டி இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறோம், தொடங்க போகிறோம். நீங்க எல்லாம் சம்மதிச்சு நீங்க எல்லாம் ஆதரவளிச்சா இந்த கட்சியோடு தொடங்குறோம். நாம இடத்துல ஏன் என்பதை நீங்க யோசிச்சு பார்த்தா தீர்வு மைய அரசியலுக்கு இருக்கிற மதிப்பெண்ண 5 கிலோ அரிசியும் அதன் மேல் வாயிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கின்ற 5000 ரூபாய் காசுக்கு இருக்கிற மதிப்பெண். இன்னைக்கு எல்லாரும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி உட்பட எல்லாரும் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கரப்டட், அரசியல்வாதிகள் எல்லாரும் மோசமானவர்கள் என்றெல்லாம் சித்தரிச்சு விட்டாங்க. இந்த அரிசி பேக்குக்கும் பணத்துக்கும் வாக்கு போடுகிற மக்களும் கரப்டட். அதை நான் புரிஞ்சு விடுறோம். இந்த காசுக்கும் இந்த அரிசி பேக்குக்கும் வாக்கு போடுகிற மக்களும் கரப்டட். நான் என்னிலேயே சொல்றேன். 18,350 வாக்குகள் 2020ஆம் ஆண்டு ஹலாலான வாக்குகள் எனக்கு விழுந்தன. 25,000க்கும் மேற்பட்ட ஹலாலான வாக்குகள் இந்த 2024ஆம் ஆண்டு எனக்கு விழுந்திருக்கின்றன. என்னுடைய வாக்குகள் ஒன்றும் ஹராம் இல்லை. ஒரு அரிசி பேக்கு, ஒரு பருப்பு பேக்கு நாம கொடுக்கல. உண்மைக்கு உண்மையாக இப்படியான ஒருவன் இந்த அரசியலுக்கு தேவை என்றால் நீங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டோம். அதை விரும்பிய பெருவாரியான மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸில் பாராளுமன்றம் சென்றவர்களுடைய வாக்குகள் 13,000 சொச்சம். ஐசிஎம்சியிலே பாராளுமன்றம் சென்றவருடைய மனாப்பே 14,000 சொச்சம். இன்று 88 வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற உங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய மனாப்பே 25,000க்கு மேல் மக்கள் தோற்கடிக்கிறார்கள். நாங்கள் தோற்று போகவும் இல்லை. இந்த சிஸ்டம் நம்மளை அனுமதிக்கல. இந்த சிஸ்டம் நமக்கு அனுமதி தரல. எதிரிகளை, துரோகிகளை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நான் எப்பயும் சொல்ற ஒரு விஷயம் தான், பாம்பை பத்தி நான் கவலைப்படல. பாம்பு கொத்துதுன்னு சொல்லி பாம்போட கோபம் கிடையாது. பட்டாம்பூச்சி செட்டையாலையும் அடிக்க நினைக்கப்படாது, வலிக்கும்னு சொல்லு. இந்த தேர்தல் பாம்பும் குத்தியது, பட்டாம்பூச்சி, தேனி உட்பட நம்மோடு இருந்தவர்களும் குத்தினார். எத்தனை எதிரிகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது இந்த அரசியல் காலத்தில் என்பதை இந்த தேர்தலில் நான் படித்துக் கொண்டேன். எதிராளிகள் சிலிண்டருக்கு சின்னம், வாக்கு சீட் கிடைக்க கூடாது என்று யோசித்ததை விட முஷாரப் எம்பி ஆகிவிடக் கூடாது என்ற எதிரணி தலைமைகள், எதிரணி எம்பிக்கள் எல்லாரும் யோசிச்சாங்க. நாம் எதிர்பார்க்கவில்லை. எதிரிகளை மன்னிக்கலாம், கூட சில துரோகிகளும் இருந்தார்கள். எமக்குள் வேட்பாளர்களாக இருந்தவர்கள் கூட கடைசியாக இதே இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்த மக்கள் அலையை பார்த்து இந்த சிலிண்டருக்கு ஒரு சின்னம் கிடைத்தால் முஷாரப் எம்பி ஆகி விடுவார் என்பதால் கடைசி 2 நாட்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களை சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற சம்பவமும் நடந்திருக்கிறது. தம்மோடு பணியாற்றியவர்களுக்கு பணம் கொடுத்து நீங்கள் 2 நாள் வேலை செய்ய வேண்டாம், சிலிண்டரை தவிர எதற்காக வேண்டும் வாக்களிக்க சொல்லுங்கள் என்று சொன்ன சம்பவம் நடந்திருக்கிறது.
அரிசியையும் பருப்பையும் கொடுத்து வாக்கெடுப்போம் என்று தயாராக இருந்தவற்றை எல்லாம் அப்படியே நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லி தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பிற்பாடு அவரவருக்கு கொடுத்த சம்பவங்களையும் கேள்விப்படும். ஆக முஷாரப் என்ற ஒரு தனி மனிதனுக்கு இருக்கின்ற இவ்வளவு எதிரிகளும் இவ்வளவு எதிர்ப்பும் இந்த அரசியல் புலத்தில் வேற எவருக்கும் இல்லாமல் இருக்கிறது என்றால் என்ன காரணம்? சும்மா கேட்கிறேன், என்ன காரணம்? ஒன்றே ஒன்றால் செயல் ஒருபோதும் தோற்காது, சொல் தோற்கும். செயல் இல்லை என்ற அரசியல் இல்லை, இது என்னுடைய சித்தாந்தம். தீர்வு இல்லை என்ற அரசியல் இல்லை, இது என்னுடைய சித்தாந்தம். மாமூல் அரசியல் தேவையில்லை, இது என்னுடைய சித்தாந்தம். ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாத உனக்கு கட்சியின் தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் தீர்க்காமல் 3 தசாப்தம் ஏமாத்துகின்ற உனக்கு தலைமைத்துவமும் தேவையில்லை என்பது என்னுடைய சித்தாந்தம். நமக்கு பிரச்சனை, இவனால பிரச்சனை வந்தா எல்லாத்தையும் கின்றான், ஒன்றையும் செய்யலைங்கிறான். நாம 3 தசாப்தமா ஒன்றுமே செய்யாமல் இழுத்தடிக்கிற பிரச்சனைகளை முடிக்கிறான். இது நமக்கு தொல்லையாக இருக்கிறது என்று அவர்கள் சிந்தித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு முஷாரப் ஒரு அரசியல் புலத்துக்குள்ள வரக்கூடாது அவர்கள் தடுக்கிறார். அன்பார்ந்த பொத்துவில் மக்களுக்கு நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், 1000 அவதூறுகள் என்னை பற்றி பரப்பி விட்டார். இந்த கடற்கரை அப்படியோ நீளமா கொண்டு போனா அப்படி கல்முனை கொடியேற்ற பள்ளி வரும். கல்முனை கொடியேற்ற பள்ளியில் ஒருவர் இருந்தார், அந்த ஊருக்கு ஒரு எம்பி இருந்தார். இதே பள்ளிவாயலுக்கு முன்னால பல அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார். நொமினேஷன் கூட இல்லாம ஒரு ஆள் காணாம போயிருந்தார். பல அவதூறுகள். நீங்க போடுற ஓட்டால தயாகாமைக்கு எம்பி ஆக போறார். இந்த மேடைகள் இந்த என்னோட வேட்பாளர்கள் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் சொன்ன ஒரு கருத்து, தயாகாமோட ஊர்ல தயாகாமைக்கு 10 ஓட்டு உள்ளது. உண்மையா பையா? நீங்க போடுற ஓட்டால தயாகாமங்க எம்பி ஆக போறாருன்னு சொன்னாரு. ஒரு சிலர் நம்பினாங்க. 10 ஓட்டு உள்ளது. 2900 சொச்சம் வாக்குகள் தான் முழு அம்பாறை தொகுதியிலையும் விழுந்தது. இந்த அம்பாறை தொகுதியில் உள்ள 2900 வாக்குகள்ல கிட்டத்தட்ட 1900 மனாப்ப உங்களோட முஷாரப் எம்பிக்கு விழுந்தது. இந்த சொன்னார் எதிர்கட்சி தலைவர் போல, உங்கள் மேடைகளில் என்ன பேசினாலும் அது நடந்ததா நடந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய முஷாரப் எம்பிக்கான பலம் இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் பகுதிகளில் மாத்திரமல்ல, அம்பாறை சிங்கள பகுதியிலும் இருக்கிறது என்று அன்று சொன்ன போது இந்த மேடைக்கு வரையில் இன்றைக்கு கூட சேர்மன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். பானமையிலிருந்து லல்லி அக்கா கடந்த மீட்டிங்ல வந்து பேசினார். அதே போல இந்த டிஷர்ட் போட்டு விளாத்துறீங்க, இதே டிஷர்ட் முசலிலையும் விளாத்துன்னு சொன்னேன். அங்கும் நமக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். எத்தனை பேர் நம்பினவர்கள் தெரியாது. இந்த முசலினுடைய சேர்மன், முன்னாள் சேர்மன் எங்களோட சுபியான் சார் இருக்கிறார். 4-5 மெம்பர் அப்துல் ரஹ்மான், காமில், மக்பூல், ரஸ்மி, அதே போல இம்தியாஸ் இன்னும் வந்திருக்கிறார். இப்ப பேசின எங்களோட தௌஃபீக் மௌலவி அவர்கள் அந்த பகுதி மக்களால் மிக கண்ணியமாக பார்க்கப்படுகிற இம்முறை பொதுத் தேர்தலில் அங்கு கேட்டு ஒரு சொற்ப வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை புதிய கட்சியினூடாக இங்கு ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கிற போது வடமாகாணத்திலும் கிடைப்பதற்காக இங்கு வந்து இணைந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த மேடையில் சொன்ன அங்கும் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடங்க போகிற கட்சியினுடைய பேராளர் மாநாட்டில் இந்த முசலியில் மாத்திரமல்ல, கொழும்பிலிருந்தும், புத்தளத்திலிருந்தும், கண்டியிலிருந்தும், இலங்கையின் பல பாகத்தில் இருந்தும் இம்மது அணியினுடன் இணைந்து கொள்வதற்கு பல பேர் வர தயாராக இருக்கிறார்கள். இப்ப நான் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான், நமக்கான ஒரு கட்சி தேவையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இந்த ஊர்ல நீங்க முஷாரப் எம்பியை நேசிப்பது உண்மை என்றால், இந்த தோல்வியில் நீங்கள் கவலைப்படுவது உண்மை என்றால், இங்கு இந்த இடத்திலே நாம் அறிவிக்க போகின்ற இந்த கட்சி, இந்த ஊரில் பிறக்க போகிற குழந்தையை நீங்கள் பாதுகாப்பது நிஜமா இல்லையா? ஓமன் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. சகல ஊர்களையும் ஒருங்கிணைத்து இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரும் தேசியத்திற்கு செய்தி சொல்கிற ஒரு கட்சியாக பரிணமிக்க போகிறது. அவ்வாறு தேசியத்திற்கு செய்தி சொல்ல போகிற கட்சியாக பரிணமிப்பதாக இருந்தால், முன்வரக்கூடிய தேர்தல், மாகாண சபை தேர்தலோ பிரதேச சபை தேர்தலோ, இந்த ஊர்ல இந்த கட்சியை தாண்டி எந்த கட்சியும் ஊடுருவாமல் தடுப்போம் என்பதை உண்மை என்றால் அல்லாஹ் அக்பர் சொல்லுவார். மாமா கேட்டுக்கிறார், மச்சான் கேட்டுக்கிறார், சின்னப்பா அந்த கட்சியில கேட்டுக்கிறார், அவருக்கு ஓட் போடுவோம் என்று சொல்லுவீர்களா இல்லையா?
எவரும் கேட்கக்கூடாது. இந்த கட்சியை இந்த ஊரிலே நீங்கள் எவ்வளவு ஆழமாக வளர்க்கிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரிலிருந்து ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அல்ல, இந்த கட்சி கூடாக இந்த சமூகத்துக்கு மிக பெரும் நன்மையான காரியத்தை உங்கள் எம்பி செய்வார் என்பதை நீங்கள் நம்புங்கள். இவ்வளவு ஒரு புரட்சி கூட்டத்தில் இந்த அற்பமனை உங்களை தடுக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாரும் போங்க. இல்ல நான் இருப்போம், உட்காரு உட்காரு உட்காரு. இன்று இந்த மேடையிலே இந்த பிராந்தியத்திலே நாம் ஒரு புதிய கட்சியை உருவாக்க போகிறோம். ஏன் இதை உருவாக்க போகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலிலே பல வறுமைகள் இருக்கின்றன. முஸ்லிம் சமூகத்து கட்சிகள், மத அடையாளங்களுடன் கூடிய கட்சிகள், இப்படி பல கட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். சில கட்சிகள் மீதான அதிருப்திகளை கொண்டிருக்கின்றோம். கட்சிகள் ஏற்கனவே அதிகரித்திருக்கிற சூழலில் இன்னும் ஒரு கட்சி தேவையா என்பதான கேள்விகள் இருக்கின்றன. ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயங்கு நிலையில் எந்த கட்சி இருக்கிறது, இந்த கட்சிகளால் இந்த சமூகத்துக்கு ஏதும் நன்மைகள் நடந்திருக்கின்றனவா என்று நீங்கள் தேடி பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் NPP என்கிற ஒரு அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் அமைத்திருக்கிறோம். 159 3/2 பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். கடந்த தேர்தலிலே எம்பிக்கு எதிராக வேலை செய்தவர்கள் தற்போது உணர்ந்து கொண்டு எம்பியின் கருத்தை அழைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் அவர்களை எனது எம்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார். கொஞ்சம் பேசி முடிச்சுடுவோம். அனுரகுமார திசாநாயக்கா என்கின்ற ஜனாதிபதி இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றார். உண்மையாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்க நெறியோடு வளர்ந்து JVP என்கின்ற கட்சிக்குள் இருந்து மிக மிக மெதுவாக வளர்ந்து 3% வாக்குகளை கொண்ட ஒரு கட்சியை இந்த நாட்டிலே முன்னொருபோதும் இல்லாமல் 159 ஆசனங்களை பெறக்கூடிய மிக பெரும் ஒரு கட்சியாக வளர்த்தெடுத்ததிலே அனுரகுமார திசாநாயக்கா என்கின்ற JVP-யினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு ஒரு பெரும் பங்கு. ஒரு ஏழை இவ்வளவு பெரும் வளர்ச்சி கண்டது பெரும் சந்தோஷம். நேற்று பாராளுமன்றத்திற்குள் அவர் வருகை தருகிற போதும் ஆடம்பரம் இல்லாமல் தனியாக வந்து தனியாக அவராக இறங்கி ஒரு எளிமையான ஒரு அரசியல் முறைமையை இந்த தேசத்துக்கு காண்பிக்கின்றார் என்பதற்காக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை நான் மனமு வந்து பாராட்டுகிறேன். அவர்களுடைய செல்நெறியிலே நல்ல விடயங்கள் பலவும் நடந்து வருகின்றன. இந்த நாட்டை அளித்த ஊழல் ஆட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் மிக மும்முரமாக இருக்கின்றார். 2500 ரூபாய் என்கின்ற கப்பத்திலிருந்து கோடிக்கணக்காக ஊழல் செய்பவர்களை பிடித்து அடைக்கின்ற பணிகளில் அவர்கள் மும்முரமாக இருக்கின்றார்கள். அந்த நேர்மையான ஆட்சியை செய்வதற்காக இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களையும் அவர் சார்ந்த அணியினரையும் நான் மிகவும் தைரியத்தோடு பாராட்டுகின்றேன். ஏன் நமக்கு கட்சி தேவை என்ற கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோது எப்போதும் ஒரு விடயத்தை பேசிக்கொண்டே இருந்தேன். ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் ஆளும் கட்சி செய்கின்ற எல்லாம் நல்லவை என்றும், எதிர்கட்சியில் இருக்கிற போது ஆளும் கட்சி செய்கின்ற எல்லாம் கெட்டவை என்றும், ஆளும் கட்சியில் இருந்தால் எல்லாம் நல்லவை, எதிர்கட்சியில் இருந்தால் ஆளும் கட்சியின் எல்லாம் தவறானவை என்று சொல்லி செய்கின்ற இந்த அரசியல் நீங்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நான் பேசியிருக்கிறேன். இந்த நாட்டிலே
மிக தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்க வேண்டும். ஜனரஞ்சகமான முடிவினை ஒரு நாட்டின் தலைமைத்துவம் எடுக்க வேண்டும். அது ஜனரஞ்சகமற்ற முடிவாக இருந்தாலும் அது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் ஜனரஞ்சகமற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்று தைரியமாக சொல்லி இருக்கின்றேன். இந்த ஆளும் அரசாங்கம் நல்ல பல அம்சங்களை கொண்டிருக்கின்றன. இந்த ஆளும் அரசாங்கத்தினுடைய ஊழலற்ற ஆட்சி நீடிக்குமாக இருந்தால் வெளிநாட்டில் இருந்து இந்த நாட்டிற்குள் அதிகப்படியான முதலீடுகள் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் வெளிநாட்டில் இருந்து அதிகப்படியான முதலீடுகள் வர முற்படுகிற போது இங்கே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு இங்குள்ள ஒவ்வொரு ஆபீசர்ஸுக்கும் காசு கொடுத்து எங்களுக்கு தொங்கல் எடுக்கலாம், பொலிட்டீஷியன் இருந்து அதிகாரிகள் வரையிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது என்பதற்காக பெருமளவு முதலீடுகள் இந்த நாட்டிற்குள் வரவில்லை. எனவே ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் செய்வார்களாக இருந்தால் தொடர்ந்தும் இந்த நாட்டிற்கு அதிகமான முதலீடுகள் வரும் என்ற மிக பெரும் சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், அரசியல், எதிர்காலம், எதிர்பார்ப்பு என்பது எல்லாவற்றையும் தாண்டி இந்த தேசத்தை நேசிப்பவன் இந்த நீங்கள் அனுப்பிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உஷார். அந்த வகையில் இவருடைய ஊழலற்ற ஆட்சியை இந்த ஊர் மக்களாக நாங்கள் வரவேற்கின்றோம். பிரச்சனையும் இருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக தெளிவாக இந்த அரசாங்கம் பற்றி நான் உங்களிடம் கூறினேன். இந்த அரசாங்கம் ஊழலற்ற ஆட்சி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்குள் இனவாதம் இல்லாத போக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் பொருளாதாரத்தை எவ்வாறு சீர் செய்யும் என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதே போல இந்த அரசாங்கம் நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களை மேடையில் பேசுகிறார்கள். அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிற போது அதை நடைமுறைப்படுத்த முற்படுகிற போது தடுமாறுகிற நிலை ஏற்படும். ஒன்றில் அவர்கள் சொன்னவற்றை வாபஸ் வாங்கிவிட்டு இந்த நாட்டினுடைய போக்கோடு சேர்ந்து போக வேண்டும். இல்லையே தாங்கள் சொன்னவற்றை தான் செய்ய போகிறோம் என்று அடம் பிடித்தால் இந்த நாடு பொருளாதாரத்தில் பிளவடையும் என்பதை மிக தெளிவாக சொன்னேன். இப்போதும் சொல்கிறேன், இந்த அரசாங்கத்தின் பின் சொன்ன பாதி தொடர்பாக நாங்கள் அவதானத்தோடு இருக்க வேண்டியிருக்கிறது. அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். முஸ்லிம் சமூகம் சார்ந்த ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை. என்பிபிக்கு ஆதரவு வழங்கிவிட்டோம். நல்ல விஷயம். என்பிபி செய்கின்ற எல்லாம் சரி என்ற முடிவு போராடி என்பிபியை எதிர்க்கிறோம். என்பிபி செய்கின்ற எல்லாவற்றிலும் குறை காண்கின்ற ஒரு முடிவு போராடுங்க. முஷாரப் என்பவர் நாம் உருவாக்குகிற இந்த கட்சி எதை செய்ய போகிறது என்றால், சரியாக இருந்தால் யார் செய்தாலும் சரி, பிழையாக இருந்தால் யார் செய்தாலும் பிழை. இதான் நம்முடைய அரசியல் தாரகம். முஸ்லிம் பிரதிநிதி ஒருவரை கூட நியமிக்கவில்லை. ஏன் நியமிக்கவில்லை என்று முஸ்லிம் பகுதியில் எல்லாம் ஒரு பெரிய ஒரு குறைபாடு இந்த அரசாங்கத்தை நோக்கி கேட்கப்படுகிறது. உடனே பதில் சொல்கிறேன். ரிஸ்வி சாலி என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன், அது தகுதியான ஆட்களை பார்த்து கொடுத்துருக்கி, அது முஸ்லிம்களுக்குள்ள தகுதி இல்லை. இது மிக பிழையான ஒரு கருத்து. நீங்க என்பிபியில் உள்ள ரிஸ்வி சாலி என்கிற எம்பியை மிக காட்டமாக இந்த இடத்தில் நான் கண்டனம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாராளுமன்றம் சட்டமாக்குகிற இடம். அங்கிருக்க வேண்டும் ஒரு சமூகத்தினுடைய, கம்யூனிட்டியினுடைய பிரதிநிதித்துவம் அங்கிருக்க வேண்டும். ஒரு கேபினெட், ஒரு அமைச்சரவை என்பது ஒரு நாட்டிலே சட்டவாக்கம் சம்பந்தமான தீர்மானம் எடுக்கிற இடம். ஒரு கேபினெட்டில் எடுக்கப்படுகிற தீர்மானம் தான் பாராளுமன்றத்தில் சட்ட மூலமாக வரும். அந்த சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஒரு சட்டமாக மாறும். ஒரு கேபினெட்டில் தீர்மானம் எடுக்கின்ற இடத்தில் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரதிநிதித்துவம் இருப்பது அவசியம். முஸ்லிம் ஒரு அமைச்சர் ஏன் இல்லை என்று கேட்டதுக்கு இனவாதம் பேசாதீர்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து நாங்கள் என்பிபிக்கு ஓட்டு போட்டோம் என்றதுக்காக பேசுகிற சின்னத்தனமாக நீங்க இருந்தாய். அரசியலில் புதுசா இருப்பீங்க. அதே போன்ற உரிமை நாம் சார்ந்து பேசப்படுகிற, நாம் சார்ந்து தீர்மானம் எடுக்கப்படுகிற இடத்தில் நம் சமூகத்தின் பிரதிநிதி இருந்தாக வேண்டும். அதை கொடுக்கவில்லை என்பது என்பிபி கட்சி செய்த மாபெரும் தவறு. மாற்று கருத்தை என்பிபி மன்னிப்பு கேட்க வேண்டும். மிகுதி உள்ள 3-4 கட்டாயமாக முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களை கேட்க வேண்டும். சில பேர் சொல்ற ஒரு விஷயம், ஒரு முஸ்லிம் எம்பிமாரை போட்டு என்ன செஞ்சு முஸ்லிம் மினிஸ்டர்மார் என்னத்தை கிழிச்சாங்க, மடத்தனமான கதை பேசக்கூடாது. முஸ்லிம் மினிஸ்டர்மார் என்ன செய்யல, சும்மா பேசுறது. முஸ்லிம் மினிஸ்டர்மாரை போட்டு என்னத்தை கிழிச்சிருக்காங்க. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தபோது மதரசாக்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், குறைக்கப்பட வேண்டும் என்பதை கேபினெட்டில் தடுக்கிற முஸ்லிம் அமைச்சர் தேவைப்பட்டது. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தபோது
MMD என்கின்ற முஸ்லிம் சட்டம் விவாகரத்து சட்டத்தில் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் மாற்றம் செய்ய முற்பட்ட போது பாராளுமன்றத்தில் தடுப்பதற்கு எம்பிக்களும் அமைச்சரவையில் தடுப்பதற்கு அமைச்சரும் தேவைப்பட்டது. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்த போதே முஸ்லிம் சமூகத்தினுடைய அரபு கலாசாலைகளை இழுத்து மூட வேண்டும், முஸ்லிம் சமூகத்தினுடைய பள்ளி வாயில்களில் ஓதப்படுகின்ற குத்துபாக்களை முறைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சிக்கல்கள் வந்தபோது அமைச்சரவையில் முஸ்லிம்கள் தடுத்தோம். கட்சி பேதங்கள் இல்லாமல், ஏனைய பேதங்கள் இல்லாமல் முஸ்லிம்கள் சமூகமாக ஒன்றுபட்டு தடுத்தோம். அதே போல பாராளுமன்றத்தில் எந்த விதமான தீமைகளும் வருகிற போது நாங்கள் தடுத்தோம். ஜனாசா எரிக்கப்பட்ட போது எவர் என்ன பேசினாலும் சரி, இந்த ஜனாசாவை மூர்க்கத்தனமாக இருந்த கோட்டா அரசாங்கத்தோடு அடிபட்டு பேசி சத்தம் போட்டு மல்லு கட்டி கால்களை பிடித்து தயவு செய்து கொடு என்று கெஞ்சியதற்கும் முஸ்லிம் சமூக உணர்வுள்ள நாங்கள் தேவைப்பட்டோம். சும்மா பேசக்கூடாது. அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் ஒருவரை கொடுப்பதற்கு அனுபவம் இல்லாதார்கள் இன்னும் கொடுத்துக்கிற அமைச்சர்மார் எல்லாருக்கும் அனுபவமாக இருக்கு. கொடுத்துக்கிற சபாநாயகருக்கு நிலைப்பாட்டை பார்த்து இப்ப நாங்கள் வேறு வகையை யோசிக்க வேண்டும். எனவே நீங்க தெளிவாக உணர்ந்து கொள்வது, எம் சமூகத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிற போது குரல் கொடுக்க நாம் தயங்கக்கூடாது. பிரதி அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்ட போது ஒரே ஒரு முஸ்லீமுக்கு வழங்கப்பட்டது. அதுவும் அவருக்கு நல்லிணக்க அமைச்சு, நல்ல அமைச்சு தான். ஆனா இந்த சமூகத்திலே நாம் பலம் வாய்ந்த அமைச்சுகள் இருந்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி ரஹீம் நிதி அமைச்சராகவும் வெளிநாட்டு அமைச்சு ஒரு அமைச்சர் என்கின்ற ஒரு ஹைராக்கி எடுத்த மிக முக்கியமான 3 அமைச்சுகளையும் பதவி வைத்தவர் இந்த அலி சப்ரி முன்னாள் அமைச்சர். பதியுதீன் மஹமூத், தேசிய சமீத், MHM அஷ்ரப் போன்றவர்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு மிக தேவையான கல்வி அமைச்சாக இருக்கலாம், வெளிநாட்டு அமைச்சாக இருக்கலாம், மிக முக்கியமான அமைச்சுகளில் பணியாற்றியது. ஒரு நல்லிணக்க பிரதி அமைச்சை மட்டும்தான் இந்த NPP அரசாங்கத்தால் ஒரு முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் என்ன நொண்டி சாட்டி சொன்னாலும் நாம் அதனை ஏற்பதற்கு தயாராக. எனவே நல்லது செய்கிற போது நாம் பாராட்ட தயார். எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு சாய்ந்த மரத்தை சேர்ந்த ஒரு மகனுக்கு நீங்கள் தேசிய பட்டியல் கொடுத்தீர்கள், உங்களை நாம் பாராட்டுகிறோம். எமக்கு பயமும் இருக்கிறது. அம்பாறையிலே ஹாடியிலே விருப்ப வாக்குகள் எண்ணப்படுகிற போது 4 ஆசனத்தில் சமாந்தரை சேர்ந்த புகாரி என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு சந்தோஷப்பட்டோம். திடீரென்று அவருக்கு இல்லை வேறொருவருக்கு என்பதாக கேள்வியிட்டோம். பின்பு அந்த புகாரிக்கு பணிபுரிந்த இளைஞர்களோடு பேசுகிற போது அங்கு வாக்கு எண்ணுகின்ற இடத்தில் இதுவரையிலும் தோழர்களாகிய பழகியவர்கள் வாக்கு எண்ணுகின்ற இடத்தில் மனாப்பையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எமது வேட்பாளர் புகாரியோடும் கூட இருந்தவர்களோடும் நடந்து கொண்ட விதம் எமக்கு பயத்தை தருகிறது என்று அந்த சமாந்தரை சேர்ந்த நண்பர்கள் பேசிய போது நாங்கள் அவசரப்பட்டு NPP ஜெயவேவா என்றெல்லாம் சொல்ல முடியாது, நிதானிச்சு போக வேண்டியது. நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள. நல்ல விஷயங்கள் நடக்குதா நாங்கள் ஆதரவு தர தயார். மறைவாக தீய விடயங்கள், சமூக புறக்கணிப்புகள் நடக்கிறதா நாம் அவதானமாக இருக்கணும். ஒரு சமூகத்தின் உரிமைக்காக குரல் கொடுத்து கேள்வி கேட்கிற போது ஒரு இனவாதம் என்று பேசுகிற மடமைத்தனமான இளைஞர்களாக முஸ்லிம் சமூகத்து இளைஞர்கள் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அது எங்களுடைய உரிமை, நாங்கள் கேட்கணும். அதே போன்று ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி இந்த கேபினெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அந்தந்த சமூகத்தினுடைய வழி, கலை, கலாச்சாரம் அவர்களுக்கு என்ன தேவை என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல ஒருபோதும் இல்லாத அளவு இந்த மாவட்டத்தில் 80,000 முஸ்லிம் சமூகத்தின் வாக்குகள் NPPக்கு விழுந்தது. ஏன் ஆதம்பாவாவுக்கு நாங்க கேபினெட் அமைச்சு கொடுத்த என்ன செய்ய மாட்டாங்க? அவர் ஒரு சிறந்த ஒரு படித்த ஒரு மனிதர், ஏன் அவருக்கு கொடுக்க முடியாது? எனவே இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்படி பல விஷயங்கள். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்த போது ஜனரஞ்சகமற்ற பல முடிவுகளை எடுத்தார். இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது. இந்த நாடு வங்குரோத்து அடைந்ததன் பிற்பாடு ஜனரஞ்சகமற்ற பல முடிவுகளை அவர் எடுத்தார். கட்டாயமாக டெக்ஸை கூட்டித்தான் ஆகணும், பொருட்களினுடைய விலை அதிகரிச்சு தான் ஆகணும். இந்த டெக்ஸை கூட்டி இந்த கசப்பான மருந்தை நீங்க சாப்பிடுங்க, அப்போதான் இந்த பொருளாதாரத்தை கொண்டு வரலாம், இல்லாட்டி நாடு இன்னும் வங்குரோத்து அடைந்து விடும் என்று சொன்னார். ஆனால் எதிர்கட்சியில் இருந்த NPP உட்பட நீங்கள் என்ன செய்தீர்கள்?
பொருட்களினுடைய விலை உயர்கிற போதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு கஷ்டத்துல போட்டுட்டார் ரணில் விக்ரமசிங்க பொருட்களை விலையை உயர்த்திட்டார் என்றெல்லாம் எதிர் அரசியல் செய்தீர்கள். அந்த எதிர் அரசியல் நேர்மையான அரசியல் கிடையாது. இன்றைக்கு என்ன வெங்காயத்துல விலை எவ்வளவு, ஒரு மாசத்துக்கு முந்தைய எவ்வளவு, இன்றைக்கு கொக்கனட் தேங்காயின் விலை என்ன 2 மாசத்துக்கு முந்தைய எவ்வளவு. இன்று விலை அதிகரித்திருப்பது என்பிபியினுடைய அசம்பந்த போக்கு பிழை என்று நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நாடு இருக்கிற பொருளாதார நிலையிலே விலை அதிகரிப்பு என்பது நடக்கும். அதை மெதுமெதுவாகத்தான் குறைக்க முடியும் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் என்பிபி நீங்கள் செய்த மிக பெரும் தவறுகள் என்னவென்றால் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை அவிழ்த்து விட்டீங்க, பல பொய்களை சொன்னீங்க. ராஜபக்சா குடும்பங்களுக்கு உகண்டாவில சொத்துக்கு காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க திடீர்னு இப்ப வெல்தி அடிச்சுட்டு நாங்க அப்படி சொல்லலன்னு சொல்றீங்க. உண்மையா போய் சொல்லிருங்க, அப்படி நாங்க சொல்லலன்றீங்க. இத்தனை வருட அரசியல் செஞ்சதெல்லாம் ராஜபக்ச குடும்பங்களுக்கு உகாண்டாவில் சீசல்ஸ்ல பணம் இருக்கு, மூட்டையா ஹெலிகாப்டர்ல விமானத்துல கொண்டு போயிட்டாங்க சொன்னீங்க. இன்றைக்கு நீங்க அதை மறுக்கிறீங்க. இப்ப பொருட்களுடைய விலை ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியில் அதிகரித்து செல்கிற போது நீங்கள் நீங்கள் அதை பிழையாக சொல்லி மக்களிடம் சித்தரித்தனீர்கள். உங்களுடைய காலத்தில் இப்ப கூடிக்கிட்டு போறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு மாதத்துக்கு முன்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு என்ன சொல்கிறார் என்றால், வெளிநாட்டில் இருந்து ஒரு நெல்லு மணி ஒரு அரிசி மணியை ஏனும் நான் இறக்குமதி செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் 2 நாட்களுக்கு முன்பு நேற்று கேபினெட்ல டிசிஷன் எடுக்கப்படுகிறது. 70,000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும். இந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுறதை நான் பழைய சொல்லுங்க, நீங்க இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுங்க. என்னுடைய கருத்தும் என்னுடைய நிலைப்பாடும் என்னவென்றால், தேர்தலில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உடனடியாக பதவிக்கு வந்தவுடனும் நீங்கள் அவசரப்பட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடைமுறையில நீங்கள் பார்க்கிற போது மாறுதலாக நடந்துகிட்டே இருக்கு. ஒரு அரிசி மணியையும் இறக்குமதி செய்ய மாட்டேன் என்கின்ற உங்கள் எண்ணம் நன்றாக இருக்கலாம். ஆனால் நடைமுறையில நாம் அரிசி விலை அதிகரிக்கிறது, அரிசியினுடைய இறக்குமதியை செய்தாக வேண்டும் என்று வருகிற போது நீங்க செய்தீர்கள். என்னுடைய கேள்வி எல்லாம் வேறொரு ஆட்சியில் இது நடக்கிற போது இதை நீங்கள் விமர்சனம் செய்தீர்கள். இப்ப உங்களை எல்லாம் எல்லோரும் விமர்சனம் செய்கிற ஒரு தருணம் வந்திருக்கு. அன்பார்ந்த பொதுமக்களுக்கு நான் வேண்டிக் கொள்கிற விடயமெல்லாம், இந்த நாடு இன்னமும் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து மீளவில்லை. 159 ஆசனம் கிடைத்திருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்லிமெண்ட் அமைந்திருக்கிறது, ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். சந்தோஷம். நினைத்த சட்டத்தை கொண்டு வர முடியும், மாற்ற முடியும். மக்களுக்கு பயன்பெறக்கூடிய சட்டம் பாராளுமன்றத்தில் வரலாம், மாற்றலாம். சந்தோஷம். பொருளாதாரம் இந்த நாட்டில் மிக முக்கியம். கேன்டீன்ல எம்பிமார சாப்பாட்டை குறைக்கிறதாலேயோ, எம்பிமார குவார்டர்ஸ்க்கு கொடுக்கிற வசதிகளை இல்லாமக்கிறதாலேயோ இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர் செய்யப்படாது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சரிவர கொண்டு செல்வதற்கான வழி என்ன என்பதை இன்னும் இந்த அரசாங்கம் சொல்வதாகவும் இல்லை, பேசுவதாகவும் இல்லை. IMF பேச்சுவார்த்தைகள் இப்ப நடந்திருக்கு. முதலாவதாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இப்போது அவர்கள் பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறார்கள். இது நன்றாக நடக்க வேண்டும். இந்த இலங்கையிலே நிதியின் அமைச்சின் செயலாளரை அப்படியே வைத்திருக்கிறார்கள், மாற்றவில்லை. அது சந்தோஷம். எனவே அவருக்கு தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் நிலைவு சுழிவு எல்லாம் தெரியும். எனவே அவரை வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுபோல மிகச்சிறந்த பொருளாதார வல்லுநர்களை இந்த அரசாங்கம் இணைத்துக் கொண்டு மறுபடியும் ஒரு கியூஆர்சிக்கு இந்த சமூகம் போகாதவாறு இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். அது மிக முக்கியம். இந்த நாட்டில அரசியல் ரீதி அவர் தோக்கணும் இவர் வெல்லணும் என்கிறதுக்காக இந்த பொதுமக்கள் பெட்ரோலுக்காகவும் என்ன கேஸ் சிலிண்டருக்காகவும் கியூல நிற்க முடியாது. இந்த மக்கள் மறுபடியும் ரோட்டுக்கு வரணும், இந்த ஆட்சி கவுளணும் என்று நினைக்கின்ற எதிர்கட்சிகளினுடைய கேவலம் கட்ட மனநிலை எமக்கோ நாம் உருவாக்க போகிற இந்த கட்சிக்கோ ஒருபோதும் இருக்காது. இந்த நாடு நன்றாக வரும். இந்த நாட்டை செழுமையான நாடாக, சிறந்ததொரு நாடாக, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற செய்யக்கூடிய நாடாக இந்த ஜனாதிபதியும் இந்த ஆட்சியும் செய்யுமாக இருந்தால், இந்த ஆட்சி 20 வருஷம் இருந்தாலும் நாம் சந்தோஷம் தான் படுவோம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஆட்சியில் தவறுகள் வருகிற போது, இந்த ஆட்சியில் பிழைகள் நடக்கிற போது முள்ளந்தண்டோடு தலை நிமிர்ந்து கேள்வி கேட்பதற்கு ஒருவன் வேணும், தலை நிமிர்ந்து கேள்வி கேட்பதற்கு ஒரு சக்தி வேண்டும், அதற்கு ஒரு கட்சி வேண்டுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. முஸ்லிம் காங்கிரஸ் கேட்பாங்க, மற்றவங்க ஒரு கட்சி ஏன் தேவை என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன்.
நான் ஒரு கட்சியில இருந்து எம்பியா மாறினேன், அந்த கட்சிக்குள்ள பணிபுரிந்தேன். 20வது திருத்தச் சட்டம் வருகிறது. இந்த 20வது திருத்தச் சட்டம் என்பது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை என்ன குறைக்கின்ற ஒரு சட்டம் மூலம் இல்லை, கூட்டுகின்ற சட்டம் மூலம். 20வது திருத்தச் சட்டம் மூலமாக ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை அதிகரிக்க செய்கிற ஒரு சட்டம் மூலம். நான் கேட்கிறேன் என்னுடைய கட்சிக்கு, இந்த கட்சியின் தவிசாளர் நாளைக்கு வாக்கெடுப்பு ஒரு ரெஸ்டாரண்ட்ல 4 பேர் தான் சந்திக்கிறோம், அப்ப நாளைக்கு எதிர்த்து வாக்களிங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, 20வது திருத்த சட்டம் உள்ள டிராப்டை வாசிச்சிட்டீங்களா என்று கேட்டேன். இல்லை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டார். என்ன இருக்குன்னு சொல்லி பேக்கில் இருந்து எடுத்து கொடுத்தேன். நான் 4 அன்றைக்கு ஊருக்கு போகக்குள்ள வாசிப்பேன் அவர் சொன்னார். அப்ப நான் கேட்டேன், நாளைக்கு எதிர்த்து வாக்களிக்க சொல்றேன், இன்றைக்கு என்னென்னு நாம பார்க்கலையா? இல்லை, அதை நாம் எதிர்கட்சியில் அழைக்கிறோம், எதிர்த்து வாக்களிக்கிறோம். ஏன் முஷாரப் ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்றால், எதிர்கட்சியில் இருந்தால் எதிர்க்க வேண்டும், ஆளுங்கட்சியில் இருந்தால் நாங்கள் ஆதரிக்க வேண்டும், மூளைகளை கலட்டிவிட்டு அரசியல் செய்ய வேண்டும் என்று இந்த காங்கிரஸ்களின் அரசியல் ஒழித்தளிக்கப்படும். 20வது திருத்தத்தை வாசி, 20வது திருத்தத்தை வாசி, இன்ன பல என்று சொல்லு. 20வது திருத்தத்தை வாசி, இன்ன சரி என்று சொல்லு. நடந்துச்சா? இல்லை. மாமனிதர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களுக்கும் சேகை செடியன் அவர்களுக்கும் வந்த முரண்பாடு இதுதான். மறுபடியும் நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்திற்கு இது பாதுகாப்பு என்று எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் சொன்னார். சேகை செடியன் என்ன சொன்னார்? இது அஷ்ரப்பினுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்று சொன்னார். அஷ்ரப் என்ற தலைமை சொன்னதற்கு மாற்றாக செயலாளர் சொன்னார் என்பதற்காக வந்த பிணக்குத்தான் சேகை செடியன் என்கின்ற மிக பெரும் ஆளுமை அந்த கட்சியை விட்டு போக வேண்டிய நிலைமை. நான் இப்ப சொல்ல, நீங்க கேட்டுக்கோங்க, இந்த அரசாங்கம் முஸ்லிம், இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அரசாங்கம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. 3இல் 2 பெரும்பான்மை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. அதே போல மக்கள் வாக்கெடுப்புக்கு போனா மக்கள் வாக்கெடுப்பில் அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் இருக்கு. அதை ஒழித்தாலும் ஒழிப்பார்கள், அதை ஆச்சரியப்படுத்திக் கொண்டும் இல்லை. நான் இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தை நோக்கி கேட்கின்றேன், சிறுபான்மை சமூகத்தை நோக்கி கேட்கின்றேன். நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுவதில் இந்த சிறுபான்மை சமூகத்துக்கு நன்மை உண்டா தீமை உண்டா என்பதை நீங்க யோசிங்க. தீமை உண்டா ஒழிக்கட்டும். மாமனிதர் எம்.எச்.எம். அஷ்ரப் என்ற ஒரு பெருந்தலைவர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படக்கூடாது என்று சொன்னது மடத்தனமாக சொன்னார். இன்னைக்கு நீங்க பாருங்க, ஜனாதிபதி எலெக்ஷன் வந்தா தான் மைனர் பார்ட்டிஸை தேடுவாங்க. முஸ்லிம் காங்கிரஸ் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்போட பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. இல்லையாவோமா? ஜனாதிபதி தேர்தல் என்பது 50% வாக்கெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல். ஒரு நாட்டில் 50% ஆதரவை பெறுவது கடினம். இவ்வளவு பெரிய ஜேவிபி அலைக்குள்ளும் 42% வாக்கைத்தான் அனுரகுமார் சாநாயக்க பெற்றார். 50% ஆதரவை பெறுவது கடினம். அந்த 50% ஆதரவை பெறுவதாக இருந்தால் சிறுபான்மை கட்சிகள், சிறு கட்சிகளுடைய ஆதரவு தேவை. சின்ன ஒரு சங்கம் சப்போர்ட் பண்ணனாலும் கூப்பிட்டு எடுப்பாங்க. ஆக ஒரு சிறுபான்மைக்கான ஒரு டாப் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று இருந்துச்சு. என்னுடைய வெளிப்படையான நிலைப்பாட்டை நான் சொல்றேன். நான் பாராளுமன்றத்திலும் சொல்லியிருக்கிறேன், நிறைவேற்ற அதிகார முறைமை ஒரு நாட்டில் இருக்கணும் என்ற நிலைப்பாடு. அதற்கு நான் சொன்ன பதில், மகாதீர் முகமது மலேசியாவையும் லீ குவான் யூ சிங்கப்பூரையும் ஆட்சி செய்த போது இறுக்கமான சட்டங்களையும் நிறைவேற்ற அதிகாரங்களையும் கொண்டுதான் அந்த நாட்டை பலப்படுத்தினார். நீ எச்சி துப்பினா உனக்கு ஃபைன், நீ டாய்லெட்டுக்கு போய் உண்ட என்ன கொமட்டில் ஃப்ளஷ் பண்ணலன்னா உனக்கு ஃபைன் உண்ட. நான் சும்மா யோசிக்கிறேன், எச்சி துப்பினா உனக்கு காசு அடிப்போம், உனக்கு தண்டம் கட்டுவோம் சொன்ன நம்ம ஏற்றுக்குவோம். லீ குவான் அதை சொன்ன அவ்வாறு இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்து அவருடைய நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தியதால் தான் அந்த நாட்டை அவரால் முன்னேற்ற முடிஞ்சது. இன்றைக்கு நீங்க அராபிய தேசங்களை எல்லாம் பாருங்க, அங்கே மன்னராட்சி முறைதான் இருக்கும். ஆனால் ஒழுங்கமைக்கப்பட்ட முறை இருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம், எடுத்ததுக்கெல்லாம் யூனியன் என்றெல்லாம் அதிகபட்ச டூ மச் டெமோக்ரஸியால தான் இந்த நாட்டில் ஒரு பெரும் அழிவுகள் வந்தது. இப்ப ஆர்ப்பாட்டம் குறைஞ்சிருக்கு. ஏன்னு தெரியுமா? நடத்தினாக்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆர்ப்பாட்டத்தை செய்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய கருத்து, மிக அதிகாரம் மிக்க ஒரு நிறைவேற்ற அதிகார முறைமையை இல்லாதொழிப்பது என்பது பற்றி இந்த சிறுபான்மை சிந்திக்கணும். பேசுவோம் வாங்க.
இல்ல அதை நாம இல்லாமாக்கி ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் முறையை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள அதிகாரத்தை கொண்டு வந்தோம் என்றால் நல்லம் அப்படின்னு நீங்க பேசினால் அந்த வெஸ்ட்மினிஸ்டர் முறை எப்படி இருக்க வரும்? சிறுபான்மை கட்சிகளின் நிலைப்பாடு இல்லை. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் தொகுதி வாரி தேர்தல் முறை. அந்த தொகுதியில ஒரு தொகுதி எடுத்தோம்னா அந்த தொகுதிக்கு ஒரு கட்சி ஒரு ஆளை போடும். இந்த மனாப்பு சண்டை எல்லாம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும். மைனாரிட்டிஸ் பார்ட்டிஸ் நிலைமை என்னென்றால் ஒரு பெருங்கட்சி மைனாரிட்டிக்கு இத்தனை ஆசனம் ஒதுக்கி கொடுக்கும். அந்த ஒதுக்கப்படுகிற குறைந்த ஆசனங்கள் கூடாகத்தான் அவங்க பிரதிநிதித்துவம் பெறுவாங்க. இலங்கையில் இந்த பிஆர் சிஸ்டம் இது மிக நல்ல சிஸ்டம். என்ன பொறுத்தளவு சிறு கட்சிகளுக்கும் சிறுபான்மை கட்சி மட்டுமல்ல சிறு கட்சிகளுக்கும் வாய்ப்பை கொடுக்கிற ஒரு சிஸ்டம் ஸ்ரீலங்காவில். மாமனிதர் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் இந்த சமூகத்துக்கும் இந்த தேசத்திற்கும் என்ன செய்தார் என்றால் அவர் முதலாவதாக பாராளுமன்ற களம் காண முன்னே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கிட்ட சொன்னார் 12.5% வெட்டுப்புள்ளியை 5% குறைச்ச ஆதரவு தருவதார். அவர் 5% குறைத்ததன் விளைவாகத்தான் என்ன ஜேவிபி போன்ற சிறு கட்சிகள் இவ்வளவு காலமும் அரசியலில் நிலைச்சு நின்றுச்சு. எனவே இந்த விகிதாசார முறை இந்த 3% வெட்டுப்புள்ளி சிறு கட்சிகளும் பிரதிநிதித்துவம் வைக்கக்கூடிய நிலை, இந்த டாக்டர் அர்ச்சுனன் போன்றவர்களும் உள்ளே போகக்கூடிய ஒரு நிலை உருவானது இந்த விகிதாசார முறைமை. நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் முறையை உருவாக்க போறோம்டா எப்படி உருவாக்க போறோம்? அதுல சிறுபான்மை முஸ்லீம்களின் நிலைப்பாடு எப்படி அமைய போகுது? இதை நிறைய பேசணும். சும்மா கடந்து போகல. எனது கட்சி செய்த இன்னொரு துரோகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். போர்ட் சிட்டி பில் வருது. எங்களுக்கு தெரியும் துறைமுக நகரம் கொழும்புலை துறைமுக நகரம் சம்பந்தமான சட்டம் பாராளுமன்றத்துக்கு வருது. கட்சி இந்த ஹைகமாண்ட் கூடுது. இந்த ஹைகமாண்டில் ரைட் நாளை அன்னைக்கு வாக்கெடுப்பிற்கு எதிர்த்து போடும். பழைய குருடி கனவு துருடி என்ன சொல்றாங்க. நான் சொல்றேன் இந்த துறைமுக அதிகார சட்டம் இந்த போர்ட் சிட்டி பில்லில் என்ன இருக்கின்ற யாராவது வாய்ச்சியா கட்சி தலைவர் ஏசிஎம்சி கட்சி தலைவர் உட்பட அங்க ஒருத்தரும் அது என்னன்னு திரும்பிப்பாங்க. எனக்கு அப்பதான் அந்த டிராஃப்ட் கிடைக்கும். அப்ப நான் சொல்றேன் இது என்னன்னு பார்ப்போமே. இதை ஒரு நாள் போடும். இந்த சமூகத்துக்குள்ள இதை கலந்துரையாடும். இந்த துறைமுக நகர சட்டத்தில் இந்த துறைமுக நகரத்துக்குள்ள ஏதாவது சமூகம் சார்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன பேசிட்டு இல்லை போலதான் இதை எதிர்க்கணும்னா சொல்லுங்க, நாம எதிர்க்கிறோம். இல்லைன்னா சரியா பிள்ளையாண்டு விவாதிப்போமே. கட்சியை வச்சு என்னது செய்யணும் இதையாவது டிஸ்கஷனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்ப அந்த கட்சிக்குள்ள நடந்த நிலைமையை நான் உங்களுக்கு சொல்றேன். நிலைமை அது அப்படி செய்யலாது, அப்படி விவாதம் செய்யலாது. எல்லாரும் மறுக்கிறாங்க. அதையும் நாம எதிர்கட்சியில் இருக்கிற எதுக்கணும். எஸ்டிஎபி நிலைப்பாடு எதுக்கணும். அப்படி இல்லையே நான் ஒரு அறிவாரத்தை யோசிக்கிறேன் இல்லையா, நான் கேட்டு சண்டை பிடிக்கிறேன். அப்ப அந்த நேரத்தில் ஒரு அதிகம் ருஷ்டி ஹபீப் என்று லோயர். ருஷ்டி ஹபீப் நீங்க வாய்ச்சிட்டீங்களா? அவர் சொல்றார் நான் வாய்ச்சிட்டேன். அது நம்ம நாட்டுக்கு தீங்குதான், நாம எதிர்க்கணும் அவர் சொல்றாரு. அப்புறம் நானும் எதுக்குறேன் அந்த உயர்மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கையை வைக்கிறாங்க. நான் அன்று அவர்களிடம் பாதித்த விஷயம் இதுதான். துறைமுக நகரம் உருவாக்கப்பட்ட போது நான் ஊடகத்துறையில பணியாற்றேன். சில பேர் நினைக்கிறேன் 4 வருஷம் பாராளுமன்றம் அரசியல் சின்ன, நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. ஊடகத்துறையில 15 வருஷம் வேலை செய்கிறேன். ஊடகத்துறையில் 15 வருஷம் சட்டமும் சட்ட மூலமும் இது உருவாக்கப்படுறது ஆதரிக்கிறது சரிப்புல அவ்வளோத்தையும் பார்த்து போட்டு வந்து இப்போ அவருக்கு 20 வருஷம் அனுபவம் எனக்கு அரசியல். நீங்க புரிஞ்சோடும். ஊடகத்துறையில் இருக்கிற நேரம் இந்த துறைமுக சட்டம் வருது. அப்ப அந்த நேரம் இந்தியா பயப்படுது. சீன அரசாங்கம் துறைமுக சட்டத்தை கொண்டு வர. எனவே எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் என்று பயப்படுறோம் என்று நல்லாட்சி அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நல்லாட்சி அரசாங்கம் துறைமுக சட்டத்தை நிப்பாட்டுறாங்க. நிறுத்தப்பட்டதன் பிற்பாடு என்ன நடக்குது? சீனாவில் இருந்து இந்த போர்ட் சிட்டியை செய்தவர்கள் இந்தியாவுக்கு போறாங்க. இந்தியாவுக்கு போய் சந்திக்கிறாங்க. நாங்க பிசினஸ் பீப்புள், எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான நோக்கமும் இல்லை. இது கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் ப்ராஜெக்ட். நீங்க விரும்பினா இன்வெஸ்ட் பண்றதுக்கு அங்க இடம் இருக்கு, நீங்க வாங்க. அங்க ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம், லேண்டை வாங்கலாம், குடியிருப்பை கட்டலாம், நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டரா வாங்கன்னு சொல்லி இந்தியாவில் இருந்தவர்கள் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லா பார்த்து இந்திய அரசாங்கத்தினுடைய 5 பெரும் முதலாளிகள் பெரும் கம்பெனிகள் அவர்கள் இன்வெஸ்டராக வந்து சேர்றாங்க. நான் இந்த விஷயத்தை ஹைகமாண்ட்ல சொல்றேன். நாங்க இந்த துறைமுக நகரத்துக்குள்ளே ஒரு அரபு தேசத்திலிருந்து சில இன்வெஸ்டர்ஸ் அல்லது வேறு எமது சமூகம் சார்ந்து யாராவது ஒருவர் இங்கே உள்ளே கொண்டு வரக்கூடிய ஏதுக்கள் இதுக்காண்டாவது நாம் அதை பார்க்கக்கூடாதா, வாசிக்க கூடாதா இல்லையா சொல்றேன். சொன்னவுடன் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஆட்சி என்பிபியின் ஆட்சி, அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சி பீடம் வருகிறார். 2 வாரங்களுக்குள் பத்திரிகையில் செய்தி பார்க்கிறேன்,
அந்த பத்திரிகை சொல்லி இருக்கிறது, துறைமுக நகரத்திற்குள் முதலீடு செய்வதற்கு அரபு நாட்டில் எவரேனும் இருந்தால் முன்வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறது என்றால், உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எதற்காக ஒரு கட்சிக்குள் இருந்து குரல் கொடுத்தோமோ, எதை சொன்னோமோ அதை இந்த அரசாங்கம் கேட்குது. அப்ப நீங்க முட்டாள அனுப்பல. இந்த கட்சியினுடைய முறைமைகள் இவை எல்லாத்துக்கும் இடம் கொடுக்க. இன்றைக்கு என்ன நடந்துச்சு? முஷாரப் எம்பியை தோற்கடிக்கணும் என்று தேர்தலில் 2020 வேலை செஞ்சாங்க. இப்ப தோற்கடிக்கணும் என்று சொல்லி அதிகாரங்கள் எல்லாம் சேர்த்து தோற்கடிச்சிட்டாங்க. அதை நாங்க பார்ப்போம். ஆனால் இன்னைக்கு மனாப்ப சண்டை போய் கொண்டிருக்கு. அதே கட்சிக்குள் உள் முரண்பாடுகள் வருகிற போது உள்ளே இருப்பவர்களை சரி செய்து அவர்களிடம் பேசி கலந்துரையாடி அவர்களுக்கு ஒரு நீதம் செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாத ஒரு தலைமையின் கீழான கட்சி நமக்கு தேவையில்லை என்றுதான் இன்னைக்கு நாங்கள் புது கட்சியாக சமூக பிரச்சனைகள் வருகிற போது எழுந்து நின்று குரல் கொடுக்க துப்பில்லாமல் சமூகத்திலிருந்து சட்டவாக்கங்கள் பலவும் இந்த பாராளுமன்றத்தில் ஆக்கப்படுகிற போது அந்த சட்டவாக்கம் தொடர்பான எந்த ஒரு கலந்துரையாடலின் சமூகங்களுக்குள் செய்யாமல் அதில் பங்கேற்காமல் வெறுமனே எங்காவது ஒரு பிரச்சனை என்று யாராவது ஒரு ஆதரவாளர் சொன்னா அதுல பேசின கலரியில் நமக்கு ஓட்டு போடும் என்பதற்காக பாராளுமன்றத்துக்குள் வந்து உச்சஸ்தாதியில் கத்துகின்ற தலைமைகள் கட்சிகளுக்கு கீழே என்ன போடுவார்கள் முடியாததால் இன்றைக்கு நாம் ஒரு கட்சியை தொடங்க. இந்த இன்று உருவாக போகிற கட்சி மதம் கடந்து இனம் கடந்து இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் இந்த தேசத்தின் நலனுக்காகவும் பணிபுரியும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இங்கே சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பரங்கியர்கள் என்ற பேதம் இல்லாமல் நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு இலங்கையினுடைய நாலா திசையிலும் இருந்து சகல இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சியாக பரிணமிக்கும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கிய மாமனிதர் எம்.எச். அஷ்ரப் அவர்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருந்துவிடக் கூடாது, அதற்குரிய காலத்தை நாம் கடத்தி விட்டோம், இனிமேல் நுவா என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கின்றேன், சகல இனங்களையும் ஒருமித்ததான ஒரு கட்சியாக இது மாறும் என்று எப்போது நுவாவை தொட்டு சென்றாரோ தொட்ட இடத்தில் தொடர்ந்து செல்ல வக்கில்லாத முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமை அஷ்ரப் சார் உருவாக்கிய முஸ்லிம் காங்கிரசுக்குள்ளும் மரத்துக்குள்ளும் அவர்கள் போடுகிற பாட்டுக்குள்ளும் தன்னை ஒழித்துக் கொண்டு இந்த 2 தசாப்தத்துக்கு மேற்பட்ட காலத்தில் முஸ்லிம் சமூகத்துக்கு செய்தது ஒன்றுமே கிடையாது. கடல் நீர் இன்னும் அப்படிதான் சுத்திகரிச்ச மாதிரி காணவே உண்மையாவே ஏதாவது ஒரு வட்டமடுவை ஒரு வேகாமத்தை தீர்த்த நாங்க தீர்த்த மருதமலை சுனாமி விட்டதுல இருந்து கொடுத்த ஒளிவில் நிறைய பேர் இருக்காங்க. ஒளிவில் கடல் அரிப்பால கஷ்டப்பட்டு மக்கள் அந்த கம்பன்சேஷன் எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த கட்சி கிடையாது. மீனவர்கள் துறைமுகத்தை வச்சுட்டு இருக்காங்க. மீனவத்துறை அபிவிருத்தி செய்து அல்லது அந்த துறைமுகத்தை டெவலப் பண்ற அந்த மக்கள் கடல் அரிப்புக்கு ஆளாகாம ஒளிவில் மக்களை காப்பாற்று ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செய்யப்பட்டிருக்காங்க கிடையாது. என்ன செஞ்சிருக்கு இந்த அரசியல் கட்சி? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பாராளுமன்றத்தில் தெளிவாக பேசியதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தேச மைய அரசியல் செய்பவர்கள் யாரும் இல்லை, தேர்தல் மைய அரசியல் செய்கிறேன். என்ன தேர்தல் மைய அரசியல்? எலெக்ஷன் வந்தவாறு கிளப்பை பிடிக்கிற என்ன 1 லட்சம் 1.5 லட்சம், சங்கத்தை பிடிக்கிற மகளிர் சங்கம் இன்னும் 75,000 வச்சுக்கோங்க, 10,000 வச்சுக்கோங்க, எல்லாரையும் கூட்டி வாங்க, ஆளுக்கு 1000 ரூபா நாங்கள் பிடிக்கும். அரிசி பேக்குன்னா 150-200 மூடைக்குன்னா கொடுங்க. உண்மையா போய் சொல்லு, உண்மையா போய். அப்ப நாங்க அரிசிக்கும் பருப்புக்கும் இந்த காசுக்கும் வாக்கப்பட்ட அவங்க நமக்கு என்ன செய்வாங்க? அதான் நான் சொன்னேன், அரசியல்வாதிகள் மட்டும் கரப்டட் ஊழல் கிடையாது, இந்த சமூகமும் ஊழலாகி கிடக்குது. நான் மிகுந்த மனவேதனையோடு பேசுகிறேன். இந்த தேர்தலுக்காக தமிழ் சமூகம், சிங்கள சமூகம், முஸ்லிம் சமூகம் 3 சமூகத்துக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றேன். 3 சமூகத்தவரிடம் வாக்கு கேட்டிருக்கிறேன். சிங்கள சமூகத்துக்குள் செல்கிற போது ಮಾತಿಯ ಮಂತ್ರಿಗಳಾಗೆಲ್ಲ ಅಪಿಟ ಮೇ ಪಂಚಲ ಪುಟ್ಟ ರಿಪೇರ್ ಕಲ್ಲದಿಂದ ನೆತ್ತನ ಮಗೆ ಪಾಸಲ್ ಹೋಗ ಪುನಃ ಉದೋಗಕನ್ನ ಮೇ ಪಾರದಾರನ அது தெளிவா சொல்லி கூட ஆசைப்படுறேன். நீங்க எம்பிஐ வந்தா இந்த பஞ்சலையை கொஞ்சம் திருத்தி தாங்க, இந்த ரோட்டை போட்டு தாங்க, இந்த ஸ்கூலுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி தாங்க என்று அந்த சமூகம். இந்த கோமாரியில் இருக்கின்ற தமிழ் சமூகத்தோடு பேசிய வாக்கு கேட்ட போது எம்பிஐ வந்தீங்கன்னு சொன்னாங்க, பயிர்களை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம், இது யான பிரச்சனை, இதுக்கு காவல் பார்த்துட்டாங்க. அதே போல எங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தாங்க எம்பி, இந்த புரஸ்காரங்களை பிரச்சனை அதிகமாக கொஞ்சம் நிப்பாட்டி தாங்க எம்பி. இதுதான் பேசப்படுது. எமது சமூகத்திற்குள்ளும் இந்த சமூகம் பிரச்சனையை பேசுகின்ற பலர் இருக்கிறீர்கள். அதான் நான் சொன்ன 13,508 பேர் இகலாசான ஹலாலான வாக்கு. இந்த மாவட்டத்தில் 25,000 பேர் இகலாசான ஹலாலான வாக்கு, மாற்று கருத்து இல்லை. ஆனால்
இந்த முஸ்லிம் சமூகத்திற்குள் இந்த காங்கிரஸ் கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கின்ற கேவலம் என்னவென்றால், நாம போய் பேசினா 800 வாக்குக்கு 20 லட்சம் காசு தான். எங்க சங்கத்தில் 250 பேர் இருக்கிறாங்க, ஒரு அரிசி பேக்கு வாங்கிட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இந்த காங்கிரஸ்கள் உருவாக்கி அரசியல் இதுதான். சங்கத்துக்கு அரிசி பேக்கு கொடுத்தா வாக்கு வரும், இந்த சங்கத்துக்கு டயர் கொடுத்தா வாக்கு வரும், இந்த இளைஞர்களுக்கு ஒரு கிரிக்கெட் பெட்டும் ஆளுகால் டிஷர்ட்டும் கொடுத்தா நீ வாக்கு போடுவாங்க. எவ்வளவு கேவலமா நம்மளை நினைச்சிட்டாங்க, எவ்வளவு கேவலமா நம்மளை வழி நடத்துறீங்க. இந்த முஸ்லிம் காங்கிரஸோ ஏனைய காங்கிரஸோ இந்த சமூகத்தின் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்கின்ற கவலையை விடவும் எனக்கு மிக கவலை என்னவென்றால், இந்த சமூகத்துக்குள்ளே தேர்தல் என்கிற ஒரு வைரஸ் கிருமியை செலுத்தியிருக்கிறார். போற இடமெல்லாம் வெக்கமா இருக்கு. பல பேர் கேட்டாங்க, அந்த வாக்கனை தேவையில்லை வச்சுக்கொண்டு எழுப்பி வந்தேன். நானும் ஒரு மாமூல் அரசியல் செய்திருந்தால் இந்த 88 வாக்காளர் தோற்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்காங்க. அந்த 88 வாக்கு நமக்கு தேவை. இந்த மாமூல் அரசியல் செய்து வருகிற வாக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு கொள்கையோடு அரசியல் செய்கிறோம். இதை மாற்றணும். நீங்க யோசிங்க, இந்த சமூகத்தினுடைய எந்த பிரச்சனையும் தீர்க்கவில்லை என்று நாங்கள் அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் கேள்வி கேட்கிறோம் என்றால், அந்த கேள்வியை நெஞ்சை நிமிர்த்தி கேட்கின்ற அளவிற்கு நாங்கள் இஹ்லாஸாக அவர்களுக்கு வாக்கு போட்டிருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் முஷாரப் என்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இந்த மாவட்டத்தில் எனக்கு வாக்கு போட்ட ஒவ்வொரு குடிமகனும் நீங்க ஏன் இதை செய்யல கேள்வி கேட்கலாம். ஏனென்றால் நான் ₹1 காசு உங்களுக்கு தரவும் இல்லை, நீங்க எந்த ஒரு லாபத்துக்காக எனக்கு வாக்கு போட்டாங்களும் இல்லை. சுத்தமாக தூய்மையாக வாக்கு போட்ட மக்கள் நீங்க கேள்வி கேட்கணும். என்னோடு அடிப்படை புரிதல் இல்லாமல் பிரிந்து போகிறவர்கள் கூட, நான் வாக்கு இந்த முறை கேட்டு சென்ற போது சில பொய்களையும் புரட்டுகளையும் நம்பி பிரிஞ்சு நின்ற ஒரு சகோதரன் எனக்கு எதிராக நின்று பல்ல காட்டினான். நான் விட்டுட்டு வரல, கட்டி பிடிச்சேன், காதுக்குள்ள சொன்னேன், கெஞ்சி சொன்னேன், அப்படி நம்பாது, அப்படி இல்லை, என்னை நம்பு, இது ஒரு சதி, இந்த ஊர்ல ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற சதி, இதை நம்பாத, இந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கி அவர்களுக்கும் ஒன்றுமில்லை ஆன போதும் திருத்தாத ஜென்மங்கள், நீ நம்பாத, வாங்கும், நாம் எப்படி எடுப்போம், நாம பயணிப்போம், வாங்க கெஞ்சினேன். ஏன் கெஞ்சினேன்? அதே நபர் 2020 இஹ்லாஸாக எனக்கு வாக்கு போட்ட நபர், அவன் நாளைக்கு நான் கெஞ்சு. அப்படிப்பட்ட நபர்கள் மீளவும் வர வேண்டும் என்ற நியத்தோடு தான் நான் இருக்கிறேன். எனவே அரசியல்ல எங்களோட நோக்கம் நமக்கு தெரியும், எங்களுடைய இலக்குகள் நமக்கு தெரியும். இந்த நாட்டில் பல்வேறு விடயங்களை நாம் உதவி செய்ய வேண்டியது. இந்த நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய அபத்தம் என்ன தெரியுமா? ஆளுங்கட்சி என்று ஆதரிக்கிற எதிர்கட்சி என்ன இருக்கிறாங்க. நீங்க இருந்து பாருங்க, இந்த NPP செய்யற எல்லாத்தையும் எதிர்கட்சிகள் எதிர்ப்பாங்க. நேற்று சஜித் பிரேமதாசா தொடங்கிட்டார் பார்லிமெண்ட். அந்த அரசாங்கம் செய்யறது தான் நவியலும் செஞ்சுட்டு போறாங்க. அந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்கே செஞ்ச போது நல்லது செய்த வாயில சொன்னேன் இல்லையே. இப்ப இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க, அந்த அரசாங்கம் செய்து கொண்டு போறதை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. ஆக எதிர்கட்சி என்றால் எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்பது இந்த நாட்டு குட்டிச்சுவராக. சில பொருட்கள்ல விலை அதிகரிக்கும், காலம் செல்ல செல்ல குறைவடை செய்யலாம். 35 ரூபா இருந்த முட்டோட விலையை 30 ரூபா குறைச்சிட்டாங்க. நீங்க குறையுங்க, சந்தோஷப்படுறாங்க. அவசரப்பட்ட வார்த்தையை NPP-காரர்கள் விடாது. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா அது 5 ரூபா அமைச்சர் பொக்கட்டுக்குள்ள இருந்தேன்னு சொன்னார். சொல்லி கொஞ்ச நாள்ல 50 ரூபா போயிடுச்சு. அப்ப 30 ரூபாயிலிருந்து 20 ரூபா NPP அமைச்சர் பொக்கட்டுக்குள்ள இருந்தேன் இல்லையே. ஆக இந்த NPP அரசாங்கத்தவர்கள்ட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டுறாங்க. நீங்க பொறுப்போடு செய்ய நினைக்கிறீங்க. ஒழுக்கத்தோடு வளர்ந்த ஒரு கட்சி இந்த NPP கட்சி. நாங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் எப்படி அரசியல் செய்தோமோ, தேர்தல் வாக்கு கேட்கிற போதும் எங்களுக்காக வாக்கு கேட்க இந்த உணவு சமூகம் இருக்காங்க. வரப்புதாஞ்சேரம், இறக்காமம், வாங்காமம், குடுவில், நல்லதனிமலை, ஒலுவில், பாலமுனை, அட்டாளச்சேனை, நாவிதன்பலி. இந்த நாவிதன்பலி இளைஞர்களுக்கா மாங்காயும் கொச்சிக்காத்து உளுந்தராகி சாப்பிட்டு ஏன்னா உங்களோட MP காசு கொடுக்கல. இவ்வளவு பேரும் தியாகம் செஞ்சவர்கள். இங்க பெரிய படை சாய்ந்த மருதமலை என்னோட படித்த தோழர்கள். அதே போல நான் முக்காரப் இங்க இருக்க இந்த பொருளாதார சுமையில கொஞ்சம் அவர் தான் ஏற்றுக்கொண்டார் இந்த அறிக்கை. அதே போல பல பேர் இங்க இருக்காங்க. சம்மாந்துறை, இறக்காமம், அக்கரைப்பற்று, இந்த மருஜம்புர அறிக்கை. அதே போல இந்த மாளிகைக்காடு ஜாகிர் வைஸ் சேர்மன், அவரோட வைஸ் சேர்மன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும்
இந்த புதிய அணியினூடாக ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உங்கள் எம்பி இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அவ்வளவு பேரும் தியாகம் செஞ்சோம், எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. மிக நேர்மையான ஒரு அரசியலை நாம் இந்த மாவட்டத்தில் செஞ்சோம். இந்த 88 என்கின்ற இந்த வாக்கு ஒருபோரும் மறக்கக்கூடிய ஒரு வாக்காக உங்களுக்கு எதிர்க்கக்கூடாது. இந்த 88 தீ அதை நமக்கு எதிர்க்கணும். நம்ம மறக்கிறதில்ல, எல்லாரையும் மன்னிப்போம். இந்த வாக்கு போடாத எல்லாரையும் மன்னிப்போம். இந்த வாக்கு போடாதவர்கள் நம்மிடம் வரணும். இந்த வாக்கு போடாதவர்கள் வந்து இணையட்டும். இந்த ஊரிலும் இந்த தேசத்திலும் ஒரு புதிய மாற்றம் மறுமலர்ச்சி உருவாவதற்கு அவர்களும் முன்னின்று உழைக்கணும். அதுக்காக நாம பிரார்த்தனை செய்வோம். ஆனால் இந்த 88 என்ற இந்த வாக்கை நீங்க மறந்துடாதீங்க. இதை மறந்தால் நாளைக்கு இன்னமும் சொல்லுவாங்க, அங்க அப்படியாம் இங்க இப்படியாம். நாளைக்கு உங்களை திசை திருப்புவதற்கு 1000 வழிகளை கையாள்வாங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை தெரிவு செய்வாங்க, வாங்க எங்க இந்த கட்சியில வாங்க கூப்பிடுவாங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். காலை பிடிச்சு 6 மாசம் தாங்கன்னு நீங்க கேட்டீங்க. அந்த ஊர் 2 பட்டுக்கு 2 கூத்தாடி கொண்டாடப்பட்டிருப்பாரு ஒழிய இந்த ஊருக்கும் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, துரோகிப்பட்ட பேட்டிக்காங்க, கவலைப்பட்டு வந்து காலம் விடுறாங்கிறதுக்கு எம்பி பதவி கொடுக்க மாட்டாங்க. இன்னும் உறப்பு ஆனாங்கிறத கதைச்சா உங்களுக்கு எம்பி பதவி தருவாங்க. கதைக்காப்பா உங்களோட கட்சி தலைவராக கதைச்சா உங்களுக்கு கூப்பிட்டு தருவாங்க. இதுங்க காலம் இருக்கு, உங்களுக்கு முருகா எம்பி பதவி எடுத்து வாங்கி தரணும். 4 வாங்கி கதை பிடிச்சாங்க. இப்ப இல்லை, இப்போ ஆள் கொடுத்துட்டாரு. வளமையாக அந்த கட்சி ஒரு பதவியை பணத்துக்கு கொடுக்கும் தேர்தல் செலவுக்காக. நான் இந்த சகாக்கள் எல்லாத்தையும் சொன்னேன், இப்படி நினைக்கிற மாதிரி இல்லை. ஹுசேன் பைலாக கொடுத்தது, வேற ஆக்களுக்கு கொடுத்ததெல்லாம் இந்த அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு போற செலவுக்காக ஒரு நேஷனலிஸ்ட்டை கொடுக்குற ஒரு வளம் ஒன்றி பெரும்பாலும் ஏறாவூருக்கு போகும்னு சொன்னேன். போயிடுச்சு. பெரும்பாலும் ஏறாவூர் அவரை பத்தி எனக்கு பேக்ரவுண்டை பார்த்தா கட்சிக்காக அவர் செலவழிக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு கொடுக்கணும் நிச்சய சொச்சத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகணும்னா இங்க இருக்கிற இன்னைக்கு உருவாக போற இந்த இயக்கம் வளரணும். இந்த இயக்கத்துல நாங்க பேசுற பேச்சு உங்களோட தலைவரை தட்டணும். அப்பதான் உங்களுக்கு தருவோம். இன்னமும் நீங்க அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்காம ஊர்ல இருந்து ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்க போகுது. இந்த குழந்தையோட வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசணும். இந்த சமூகத்தின் பல பிரச்சனைகள் இருக்குது. முகம்மதியர் எங்களோட MMDA என்கிற சட்ட திருத்தம் சம்பந்தமாக பேசப்பட போகுது. தேர்தல் காலத்தில் அவர்கள் பேசிய பேச்சைகள் சர்ச்சைகளை உண்டாக்கியது. அந்த சர்ச்சைகள் மறுபடியும் மீளது வருகிற போது நமக்கு சிக்கல்களை உருவாக்கிவிடக் கூடாது. எனவே இந்த சமூகத்தின் பிரச்சனை, இந்த பொருளாதார பிரச்சனைகள் வருகிற போது இந்த எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் எதிர்க்கும். இந்த NPP அரசாங்கம் NPPயோட இருக்கிற சிலவர்கள் NPP எல்லாத்தையும் ஆதரிப்பாங்க. ஏன் ஒரு புதிய கட்சி தேவை என்றால் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சுட்டிக்காட்டுவதற்கு நேர்மையான ஒரு அரசியல் சக்தி தேவை. நாங்கள் இருப்போம். NPP சரி செய்கிறதா அதை சரி என்று சொல்வதற்கும் அதை செய்பவர்களுக்கு மலர் மாலை போட்டு வரவேற்பதற்கும் இந்த கட்சி தேவை. NPP பிழை செய்கிறதா அதை பிழை என்று சுட்டிக்காட்டுவதற்கும் நாங்கள் தயார். பாராளுமன்றத்தில் பார்த்து ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணீர் விட்டுறீங்க. என்னடா அரசியல் இந்த பார்லிமெண்ட்ல நடக்குது? நான் பலமுறை பேசிப்பேன். என்ன பேச்சை நீங்க திருப்பி எழுதிப்பாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும், எதிர்கட்சி எதிர்க்கும். அதே எதிர்கட்சி ஆட்சிக்கு வர நேரம் அதே சட்டமூலத்தை கொண்டு வரும். மறுபடியும் ஏற்கனவே கொண்டு வந்த அரசாங்கம் அதை மறுபடியும் நீங்க யோசிப்பாங்க. ஒரே விஷயம், இவர் கொண்டு வரக்குள்ள அவர் எதுக்குற, அவர் கொண்டு வரக்குள்ள நாடு உருப்படமா? இந்த நாடு உருப்படாமல் போனதுதான். ஆக இவ்வளவு கட்சிகள் இருக்கிற போது புதிய கட்சி எதற்கு என்ற கேள்விக்கு மிக சரியான பதில் என்னண்டா, இவ்வளவு கட்சிகள் இருக்கிற போதும் எல்லா கட்சிகளும் உண்டாதான் இருக்கு. ஆளுங்கட்சிக்கு இருந்தா ஒரு முகம், எதிர்கட்சியில் இருந்தா இன்னொரு முகம். இந்த கட்சி எமது, இந்த இயக்கம் எமது, இந்த கழகம் நிச்சயமாக அப்படியானதாக இருக்காது. யார் செய்தாலும் சரியை சரி என்றும் பிழையை பிழை என்றும் சொல்லும். எந்த விஷயமாக இருந்தாலும் இளைஞர்கள் முதற்கொண்டு இந்த சமூகங்களை வலுவூட்ட வேண்டிய, அறிவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. 20வது திட்டமா நாளைக்கு 24, 25 தான் வரும். சட்ட திருத்தங்கள் வரும். இந்த பார்லிமெண்ட்ல வரக்கூடிய எல்லா திருத்தங்கள் பற்றியும் இந்த சமூகத்துக்குள் விழிப்பூட்ட வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இருக்கின்ற இந்த கட்சிகள் மேல் நம்பிக்கை இல்லை. மாமூல்தனமாக மாறிவிட்ட கட்சிகள் தேர்தல்கள் வந்தால் மட்டும் உங்களை சந்திப்பாங்க. இப்ப வந்தாங்க, என்ன அன்பொழுக பேசினார்கள், காசு தந்தாங்க, அரிசி தந்தாங்க, பருப்பு தந்தாங்க, என்னெல்லாம் தந்தாங்க. 5 வருஷத்துக்கு அவையில காணவும் மாட்டேங்க. உண்மையா பையா? இப்போது வந்தவர்களை கடைசியா எப்ப பார்த்தீங்க? 2020 உங்களோட MP ரிசல்ட்ஸ் வந்து 2வது நாளே வாங்காமல் குழுவில்
இறக்காம எல்லா ஊருக்கும் போய் எனக்கு ஓட் போட்டாக்களை சந்திச்சு போட்டு வந்தீங்க. போன எம்பிஆர் 2020 2024 இருந்த 4 வருஷமும் உங்க நம்பி இயங்கினார். இப்ப ஓய்வெடுக்க போறாங்க நினைச்சீங்க. இப்பதான் வேகமா இயங்க போறோம். முழு தேசத்துக்கும் இயங்க போறோம். முழு தேசத்துக்கும் இயங்குகிற ஒரு பயணம் தொடங்கி இருக்கிறது. இது சாதாரணமாக ஓஞ்சி போற ஒரு பயணம் இல்லை. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். எம்முடைய பயணம் மிக தூய்மையான பயணம். இன்னைக்கு எங்களுடைய கண்ணியத்துக்குரிய உலமா தௌஃபீக் எம்பி முசலியிலிருந்து வந்து அவர் இன்னைக்கு அவர்கிட்ட பேசினார். தௌஃபீக் மௌலவி சொன்னார், நம்மீதான நம்பிக்கை வடபுலத்தில் புலர்ந்திருக்கிறது, நம்மீதான நம்பிக்கை ஏனைய மாவட்டங்களில் புலர்ந்திருக்கிறது என்றால் சொந்த மண். நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்க யாரை வச்சிருக்கிறோம், எங்க கொண்டு போய் வைக்கணும் என்றதை புரிஞ்சு கொள்ளணும். சும்மா எவ்வளவு கவலை தெரியுமா? SLMCக்கு ஊர்ல விழுந்த வாக்குகள்ல பொத்துவிலை சேர்ந்த மகனுக்கு விழாமல் எம்பி ஆகியிருக்கிறவருக்கு தனி வாக்குகள் 500 விழுந்துறீங்க. நீங்க யோசிங்க. உங்களை சுத்தி இருந்த ஆக்களும் புரோக்கர் தான் உங்களுக்கு ஓட்டு போட நிற்கிறீங்க. உங்களை நல்லா ஒரு கொப்புல ஏற்றி போட்டு கீழே போட்டாங்க. உண்மையா பையா? சகோதரன் முனாஸ் அவருக்கு விழுந்த வாக்குகள்ல அவருக்கு போடாம இன்னொரு ஆளுக்கு போடப்படும். ஆக இந்த சில்லறத்தனமானவர்கள் மறுபடியும் தேர்தல் அது இது என்று வந்து கேட்டு மறுபடியும் உங்களை குழப்புற விஷயங்களுக்கு நீங்க ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. எந்த தேர்தல் வந்தாலும், அது பிரதேச சபை தேர்தலோ, அது மாகாண சபை தேர்தலோ, அது பாராளுமன்ற தேர்தலோ, உங்களோட எம்பி தான் கேட்பார். இந்த பொத்துவிலை பொறுத்தளவில் உங்களோட எம்பி தான் கேட்பார். பிரதேச சபை தேர்தலா நீங்க எம்பிக்கு ஓட் போடுங்க, நம்மளோட கட்சிக்கு ஓட் போடுங்க. மாகாண சபை தேர்தலா நீங்க எம்பிக்கு ஓட் போடுங்க. நான் சொல்வேன், பொத்துவில் உட்பட நமக்கு கடமைகள் இருக்கிறது. ஏனைய ஊர்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம். எந்த ஊர் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மேடையில் சொல்வேன். வாக்களியுங்கள். நான் காட்டுகிற வழி உங்களை ஒருபோதும் பிழையாக கொண்டு சேர்க்காது. நான் காட்டுகிற வழியில் 2020 பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றோம். 2024 நான் பேசிய போது அதனை செவிமடுக்காத ஒரு சிலரால் 88 வாக்குகளால் இழந்திருக்கிறோம். மறுபடியும் என்னுடைய பேச்சை கேட்காமல் என்ன மற்றவர்களிடம் இரவல் வாங்கி பேசுகின்ற இந்த ஊரில் இருக்கின்ற ஒரு சில புரோக்கர்களினுடைய கதைகளை கேட்டு பின்னால் செல்வீர்களாக இருந்தால் மறுபடியும் இந்த ஊரை கூறு கூறாக பிரித்து அவருக்கும் இவருக்கும் தரகுக்காக விற்கிற கேவலமான நிலை இந்த ஊருக்கு உருவாகிவிடும். அதை என்றை விட நீங்கள் அறிவீர்கள். அதிலிருந்து நீங்கள் மூட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், நீங்க இங்கு உருவாகிற கழகம், இங்கு உருவாகிற கட்சி உங்களுடைய கட்சி என்கிற ஆத்மார்த்த விருப்பம் இருந்தால் உங்களோட குடும்பத்துல உங்களோட வீட்டுல இருந்து ஒரு மகனும் இன்னொரு கட்சியில கேட்க கூடாது. அவ்வாறு கேட்டாலும் உங்களோட எம்பிர கட்சிக்கு தான் ஓட் போடுங்க. போடுவீங்களா? 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 காங்கிரஸ் காலம் ஒழிந்து மாமூல் அரசியல்கள் செய்பவர்களுடைய யுகம் ஒழிந்து பொத்துவில் மண்ணில் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையினுடைய பேர் புதிய தலைமுறை கழகம். புதிய தலைமுறை கழகம். புதிய தலைமுறை கழகம். கட்சியின் கொடியை ஏற்றுவோம், என் தலைமையின் புகழை போற்றுவோம். புதிய மண்ணிலே எங்களுடைய கட்சியும் சிங்கமும் முன்னேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி SMM ஈஸ்வரன் அவர்களால் இதோ பல்வேறு பங்குகள் மத்தியிலே இடத்தில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது ஒத்துழைப்புக்கான உரிய தலைமுறை கழகம்
இன்றிலிருந்து உதயம் பெற்று விட்டது. அடுத்து புதிய தலைமுறை கழகத்தின் தலைமை தீர்வுகளால் தென்கிழக்கு அரசியலை செழுமை செய்த செம்பல் எம் தலைவர் முஷாரஃபிற்கு 88 இயக்கம் சார்பாக கட்சிக்கான சால்வை அணிவித்து வைக்கின்ற நிகழ்வு அடுத்து அதற்காக 88 இயக்கம் சார்பாக பொறியியலாளர் சாஜித் ஹாசிம் மற்றும் ரிஃபாஸ் அலியார் இளம் தொழில் விற்பனர் ஆகியோரை நேரத்தை அன்போடு அழைக்கின்றேன். கட்சிக்குரிய சால்வையை தற்போது இந்த கட்சியுடைய தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சியின் நாயகன் முஷாரஃப் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கட்சிக்கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து எமது கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் அவர்களினால் கட்சிக்குரிய புதிய தலைமுறை கட்சியின் முதலாவது புதிய தலைமுறை கழகத்தின் கட்சியின் முதல் உறுப்புரிமையை எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரஃப் அவர்களுக்கு பொத்துவில் அகில இலங்கை ஜமியத் உலமாவின் பொத்துவில் கிளையின் கௌரவ தலைவர் மொஹிதீன் பாபா மௌலவி அவர்கள் தற்பொழுது வழங்கி வைக்கின்றார். புதிய தலைமுறை கழகத்தினுடைய முதலாவது உறுப்புரிமையை கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரஃப் அவர்கள் உலமாக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டார். உலமாக்கள் ஜமியத் உலமா சபையினுடைய தலைவர் மொஹிதீன் பாபா மௌலவி, அதோடு அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினுடைய தலைவர் சித்திக் சார் ஆகியோர்கள் சேர்ந்து மொத்த உலமாக்களிலும் இருந்து புதிய தலைமுறை கழகத்தினுடைய முதலாவது உறுப்பினராக எமது தீர்வு நாயகன் SMM முஷாரஃப் அவர்கள் தனது உறுப்பினரை பெற்றுக் கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்னும் பலரும் இந்த மேடையிலே அவர்களுக்கான உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். அடுத்து உறுப்புரிமையை பெற்றுக் கொள்கிறார் பொத்துவில் ஜமியத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவர் மொஹிதீன் பாபா மௌலவி அவர்கள். அவருக்குரிய கட்சியின் உறுப்புரிமையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் தலைவர் முஷாரஃப் அவர்கள் தற்பொழுது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். புதிய தலைமுறை கழகம் பொத்துவில் மண்ணுக்கு மாத்திரமன்றி முழு கிழக்கு மாகாணத்திற்கும் உதயமாகி இருக்கின்ற ஒரு செய்தியை இங்கு தொட்டு காட்டுகின்றோம். அடுத்ததாக புதிய தலைமுறை கழகம் ஒரு தேசிய கட்சியாக இன்று பரிணாமம் பெற்றிருக்கின்றது. இந்த கட்சியினுடைய தலைவர் எமது தீர்வு நாயகன் சட்டத்தரணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் முதுநபின் அவர்கள். அந்த அடிப்படையிலே தற்பொழுது அங்கத்துவங்களை பெற்றுக்கொள்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு தேசிய கட்சி. இன்றிலிருந்து இது ஒரு தேசிய கட்சியாக பரிணாமம் செய்கின்றது.
அடுத்து கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளுகிறார் தொழில் அதிபர் முகர்ரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொழில் அதிபர் முகர்ரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவரிடமிருந்து கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்கின்றார். அடுத்ததாக கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்கின்றார் எங்களது கண்ணியமிக்க உலமா அல் ஹாஃபில் அசாம் மௌலவி அவர்கள் தற்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கின்றார். காரைதீவு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் அவர்கள் தற்பொழுது கட்சியினுடைய உறுப்புரிமையை எங்களது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இருந்து பெற்றுக் கொள்கின்றார். அடுத்து கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முசலி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் ஷுஃபியான் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி முசலி பிரதேசத்திலே இருந்து இங்கு பிரசன்னமாயிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஆக்ரோஷமாக இந்த எழுச்சி விழாவிலே உரை நிகழ்த்திய தௌஃபீக் மௌலவி அவர்கள் தற்பொழுது எமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நான் கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்கின்றார். அடுத்து உகன பிரதேசத்திலே இருந்து இங்கு பிரசன்னமாயிருக்கின்ற பிரதேச சபையினுடைய வைஸ் சேர்மன் புஷ்பகுமார் அவர்கள் தற்பொழுது கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்கின்றார். அடுத்து முசலி பிரதேச சபையிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற உறுப்பினர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போன்று காமில் அவர்களையும், அதே போன்று மக்பூல், அதே போன்று ரஸ்மின், இம்தியாஸ் ஆகியோர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கட்சியின் உறுப்புரிமை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கல்முனை பிரதேசத்தினுடைய தொழிலதிபர் சிறந்த ஆசிரியர் ரைஷான் ஷரீப் அவர்கள் அடுத்து உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வார். முசலி பிரதேச சபையிலே இருந்து வடமாகாணத்திலே இருந்து வடக்கிலே இருந்து இங்கு வருகை தந்து இந்த கட்சியிலே இணைந்து கொண்டு இன்றிலிருந்து புதிய தலைமுறை கழகம் உதயமாகி இருக்கின்றது. தேசிய கட்சி என்பதை இங்கு அறிய தருகின்றோம்.